ದೇವರು ನಂಬಿಕೊಂಡಿರು. போன வாரத்தில் நாம் கவனித்தோம். ಹೋದ ವಾರ ನಾವು ಗಮನಿಸಿದ್ದೇವೆ. தேவனை உணர்ந்தான். ತಂದೆ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡನು. ஆதலால் தேவனிடத்தில் ಆದರೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ தகப்பனிடத்திற்கு ತನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ತಿರುಗಿ ಬಂದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இந்த நாளிலே ಈ ದಿನದಲ್ಲಿ இடைவிடாமல் உன் தேவனை ಎಡೆಬಿಡದೆ நீ நம்பிக்கொண்டு இரு. ನೀನು ದೇವರನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡು இடைவிடாமல் ಎಡೆಬಿಡದಂತೆ நீ தேவனை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ದೇವರು ನಂಬುವವರಾಗಿರಬೇಕು. ஆலயத்தில் மாத்திரமல்ல, ಆಲಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, இல்ல ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ಭಾನುವಾರ ಮಾತ್ರವಲ್ಲ, இல்ல ஜெப நேரத்தில் மாத்திரமல்ல, ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, இடைவிடாமல் ಎಡೆಬಿಡದಂತೆ எந்த நேரமும் ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ எந்த நிமிடமும் ಯಾವ ನಿಮಿಷದಲ್ಲೂ கர்த்தரை நாம் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ದೇವರ ಮೇಲೆ ನಿರೀಕ್ಷೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. என்னவானாலும் ಏನಾದರೂ அவரை தேடுகிறவர்களாக, ಅವರನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿ, அவரை கூப்பிடுகிறதிலிருந்து நாம் பின்வாங்க கூடாது. ಅವರನ್ನು ಕೂಗುವುದನ್ನು ನಾವು ಹಿಂದೆ ಸರಿಯಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் மனதில் வைத்துக்கொண்டு ಆ ವಾರ್ತೆಯನ್ನು ಮನಸ್ಸಲ್ಲಿ இந்த ಇಟ್ಟುಕೊಂಡು கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் ಈ முன்னெடுப்போமானால் ಕ್ರಿಸ್ತವ ಜೀವನ ಮುಂದೆ ನಡೆಸುತ್ತೇವೆ ಅಂತ நான் ಹೇಳಿದ್ರೆ சொல்லுவேன், ನಾವು ಹೇಳುವೆನು, நிச்சயವಾಗಿ கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறார் என்பதை ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು நாம் அறிந்து கொள்ள முடியும். ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ದಾನಿಯೇಲ, ಶಾದ್ರಕ್, ಮೇಷಕ್, ಆಬೇದ್ನೆಗೋ அவர்களும் சொன்னார்கள், ಅವರುಗಳು ಸಹ ಹೇಳಿದರು, எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் ನಮ್ಮ இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ராஜாவே உன்னுடைய கரத்திற்கு, ರಾಜನೇ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ, உன்னுடைய கட்டளைக்கு, ನಿಮ್ಮ ಕಟ್ಟಳೆಗೆ, உன்னுடைய ನಿಮ್ಮ அதிகாரத்திற்கு, ಅಧಿಕಾರಕ್ಕೆ, இந்த பூமியில் நீதான் பெரியவன் என்றோ, ನೀವೇ ದೊಡ್ಡವರೆಂದು, சகலமும் உன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது என்றோ, ಸಕಲವು ನಿಮ್ಮ ಅಧಿಕಾರದ ಕೀಳೆಂದು, அந்த கட்டளையை ಆ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ஒருவனாலும் உடைக்க முடியாது என்றோ ಒಬ್ಬರಿಂದ ಮುರಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ நீ நினைப்பது, ನೀನು ಅಂದುಕೊಳ್ಳುವುದು அது நல்லது, அது உண்மையும் கூட. ಅದು ಒಳ್ಳೆಯದು, ಸತ್ಯವೂ ಸಹ. ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು உன்னுடைய கரத்திற்கு எங்களை தப்புவிக்க வல்லவர். ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ನಮ್ಮ ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அறிவு அவர்களுக்கு எப்படி வந்தது? ಆ ಆಲೋಚನೆ ಯಾರಿಗೆ ಯಾವಾಗ ಬಂತು? அவர்கள் எப்பொழுதும் தேவனை நம்புகிறவர்களாய் ಅವರು ಯಾವಾಗ இருந்தார்கள். ದೇವರು ನಂಬುವವರಾಗಿದ್ದರು. அதனால் தான் போராட்டம் வந்தபோது, ಅದರಿಂದ ಹೋರಾಟ ಬಂದಾಗ, ஆபத்து வந்தபோது, ಆಪತ್ತು ಬಂದಾಗ, ராஜா அவர்களுக்கு விரோதமான கட்டளை கொடுத்த போது ವಿರೋಧವಾಗಿ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೊಟ್ಟವರು தைரியமாய் கன்ஃபஸ் பண்ணார்கள், ಧೈರ್ಯವಾಗಿ ಕನ್ಫೆಸ್ ಮಾಡಿದರು, எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவர். ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய கரத்திற்கும் எங்களை தப்புவிக்க அவர் ನಿಮ್ಮ வல்லவர். ಕರದಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால வேளை, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ, தேவஜனமே, ದೇವಜನರೇ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಿಮಗೆ ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯ, நீ சோர்ந்து போய் இருக்கலாம். ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು. ஆராதனை நேரத்தில் கூட ಆರಾಧನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹ பாஷாக்ஸை கொண்டு கர்த்தர் பேசினார். ಸಾಕ್ಷಿ ಮುಖ ದೇವರು எல்லாம் ಮಾತನಾಡಿದರು. முடிந்தது என்று நீ நினைக்கலாம், ಎಲ್ಲವೂ ಮುಗಿತು ಅಂದುಕೊಂಡಿರಬಹುದು, ஒன்றுக்கும் வழி இல்லை என்று நீ சிந்திக்கலாம். ಆಲೋಚನೆ நீ ಮಾಡಬಹುದು. யோசிக்கிற இந்த நேரங்களில் ಆಲೋಚನೆ ಮಾಡೋ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தரை நீ கூப்பிடும் போது ದೇವರನ್ನು ಕೂಗುವಾಗ கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறவராய் ದೇವರನ್ನು இருக்கிறார். ಉಪಕಾರ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ, உனக்கு அற்புதம் செய்கிறவராய் உனக்கு அற்புதம் இருக்கிறார். ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. 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 ஆதலால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, ಕರ್ತನ ಹುಡುಕುವವರಿಗೆ, அவரை நம்புகிறவர்களுக்கு ಅವರು ನಂಬುವವರಿಗೆ அவர் தெய்வமாய் ಅವರು இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் தேவ பிள்ளைகளாய் என்ன, ದೇವರ ಮಕ್ಕಳಾದ நீ ನಾವು சோர்ந்து போய் காணப்படலாம். ಸೋತೋಗಿ ಕಾಣಬಹುದು. உனக்கு ஒரு நற்செய்தி கர்த்தர் ನಿಮಗೆ வைத்திருக்கிறார். ಒಳ್ಳೆ ಸಂದೇಶ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்பிக்கை வீண் போகாது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. நம்பிக்கையை தெய்வம் ஒருபோதும் வீணாக்க விட ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ மாட்டார். ಎಂದಿಗೂ ದೇವರು ವ್ಯರ್ಥವಾಗಿ தடைகள் ಬಿಡುವುದಿಲ್ಲ. வரலாம், ತಡೆಗಳು ಬರಬಹುದು. உன்னுடைய முயற்சி, ನಿಮ್ಮ ಪ್ರಯತ್ನ, உன்னுடைய முன்னோக்கி போகிற பாதைகள்ல ಮುಂದೋಡಿ ಹೋಗುತ್ತಿರುವ இடையூறுகள் வரலாம், ಎಡೆಗಳು ಬರಬಹುದು, டிஸ்டர்பன்ஸ் வரலாம், ತೊಂದರೆಗಳು ಬರಬಹುದು, சத்துருக்கள் எழும்பலாம், ಶತ್ರುಗಳು ಎದ್ದೇಳಬಹುದು, உனக்கு விரோதமான ನಿಮಗೆ ವಿರೋಧವಾದ ஆலோசனைகள் வரலாம், ಆಲೋಚನೆಗಳು ಬರಬಹುದು, காது கேட்க, ನಿಮ್ಮ ಕಿವಿ நீ ಕೇಳಿಸುವಂತೆ, பார்க்க, ನೀವು ನೋಡುವಂತೆ, உனக்கு விரோதமான தீமைகள் உண்டாகலாம், ನಿಮಗೆ ವಿರೋಧವಾದ ಕಷ್ಟ ತೊಂದರೆಗಳು ಉಂಟಾಗಬಹುದು, பாதைகளையும் கோணலாக்கலாம். ನಿಮ್ಮ ಹಾದಿಗಳನ್ನು ತಪ್ಪಿಸಬಹುದು. தைரியமாய் நில்லு, ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் என்று நன்னொதிಗೆ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. சொல்லு. என் நம்பிக்கைக்குரியவர், ನಾನು ನಂಬಿಕೆ எங்கள் பிதாக்களை விடுவித்தது போல, ನಮ್ಮ ಪಿತೃಮಾಗಳನ್ನು அதிகாரங்களுக்கு விடுவித்தது போல, ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಬಿಡಿಸಿದವರು, எரிகிற நெருப்புக்கு விடுவித்தது போல, ಉರಿಯುವಂತ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಬಿಡಿಸಿದ ದೇವರು என்னையும் இந்த போராட்டத்தில் நின்று விடுவிக்க வல்லவர் என்று ನನ್ನನ್ನು ಹೋರಾಟದಲ್ಲಿ ಬಿಡಿಸುವ ಶಕ್ತನೆಂದು நீ அவரை நம்பிக்கொண்டு நில். ನೀನು ಅವರನ್ನು ನಂಬಿಕೊಂಡು ನಿಲ್ಲು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಯೆಶಾಯದಲ್ಲಿ ஒரு வார்த்தை உண்டு, ಯೆಶಾಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿದೆ, குருடர்களையும் ಕುರುಡರುಗಳನ್ನು அவர்கள் அறியாத பாதையில் நடத்துகிற தெய்வம் அவர். ಅವರು ತಿಳಿದಿರೋ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ ದೇವರು. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அல்லேலூயா. குருடர்கள் ಕುರುಡರು கண்ணில்லாதவர்களை யாராவது ஒருவர் நடத்த வேண்டும். ಕಣ್ಣಿಲ್ಲದವರನ್ನು ಯಾರೋ ಒಬ್ಬರು ನಡೆಸಬೇಕು. நம்மளும் பல நேரங்கள்ல ரோட்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணிருப்போம். ಅನೇಕ ಸಲ ನಾವು ದಾರಿಗಳ ಸಹಾಯ ಮಾಡಿರಬಹುದು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா தெய்வம், ಆದರೆ ದೇವರು அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ಅವರು ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. ஆனால் அவர்கள் அறியாத பாதையில் அவர்களை ಅವರು நடத்துகிறார். ತಿಳಿದವರ ಹಾದಿಯಲ್ಲಿ ಅವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. சமாதானத்தோடு நடத்துகிறார். ಸಮಾಧಾನದಿಂದ ನಡೆಸುತ್ತಾರೆ. அவர்கள் ஆத்துமா பலனடையத்தக்கதாய் அவர்களை ಅವರ ಆತ್ಮ நடத்துகிறார். ಬಲ ಹೊಂದುವಂತೆ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவருடைய நம்பிக்கை வீண் போகாமல் ಅವರ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗದಂತೆ அவர் நடத்துகிறார். ಅವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. அதனால்தான் ಆದ್ದರಿಂದಾಗಿ இந்த காலவேளை ಈ ಬೆಳಗಿನ கர்த்தர் ಸಮಯದಲ್ಲಿ உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, உன் நம்பிக்கை வீண் போகாது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. நம்பிக்கை விட்டு விடாது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡಬೇಡಿರಿ. நீ கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை விடாமல் ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡದಂತೆ காலவேளையிலே திரும்ப அந்த நம்பிக்கையில ಈ ಬೆಳಗ್ಗೆ ತಿರ್ಗಾ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ஒரு விசை கூட ಪುನಃ ಸಹ உன்னை நீ புதுப்பித்துக் கொள்ள ಹೊಸದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳು. நான் உங்களை ನಿಮ್ಮನ್ನು உற்சாகப்படுத்துகிறேன். ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடைவிடாமல் உன் தேவன் மேல் உனக்கு நம்பிக்கை ಎಡೆಬಿಡದೆ ನಿಮ್ಮ இருக்கிறதா? ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு, ನಿಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗೆ, உபவாச நாட்கள் ஜெபங்களிலே ಉಪವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். ಕರ್ತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಾರೆ. கேட்கல, ಕೇಳಲಿಲ್ಲ, ஒண்ணுமே புரியல, ಒಂದು ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ, பரவாயில்ல, என்ன நடக்குதோ நடக்கலையோ, ಏನು ನಡೆಯುತ್ತೋ ನಡೆಯಲಿಲ್ಲವೋ, ஜெபித்தபடி காரியம் நடக்குதோ இல்லையோ, ನೀವು ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತೋ ಇಲ್ಲವೋ, வேதம் இந்த காலவேளை உனக்கு சொல்லுகிறது, ವೇದವೇ ಬೆಳೆ ಸಮಯ ಹೇಳುತ್ತಿದೆ, நீ தேவனை நம்பிக்கொண்டு ನೀನು ದೇವರು ನಂಬಿಕೊಂಡಿರು. ಯಾಕೆ? முடிவு உன்னுடையதாய் இருக்கிறது, ಅಂತ್ಯದು ನಿನ್ನದಾಗಿದೆ, ஜெயம் உன்னுடையதாய் ಜಯವು இருக்கிறது. ನಿನ್ನದಾಗಿದೆ. கர்த்தர் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். ಕರ್ತನು ಬಿಳೆ ಜೀವಿಸ ದೇವರು. ஏன் அவர் சிலுவையிலே ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು உனக்காய் ஜீவனை கொடுத்தபடினால, ಜೀವನ ಕೊಟ್ಟದಾಗಿ, உன்னை வாழ வைக்க அவர் தெய்வமாய் இருக்கிறபடினால, ನಿಮ್ಮನ್ನು ಜೀವಿಸ ಶಕ್ತನಾದ ದೇವರು. நம்பிக்கை விட்டு விடாமல் ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡದಂತೆ உறுதியாய் பற்றிக் கொள்ளும்படியா ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಾಗ காலவோளை நான் ಈ உன்னை ಬೆಳಗ್ಗೆ உற்சாகப்படுத்துகிறேன். ಬೆಳೆ ಸಮಯ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா 17:7 நாம் வாசித்தோம். ಯೆರೆಮೀಯ 17:7 ಓದಿದೆವು. கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறவன், ಕರ್ತನ ನಂಬಿಕೊಂಡಿರುವವರು, கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். ಕರ್ತನ ನಂಬುವಂತ ಮನುಷ್ಯನು அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ಅದರಿಂದ ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ, நீயும் கர்த்தரை நம்பு ನೀವು என்று. ಕರ್ತನ ನಂಬಿರಿ, அந்த பாக்கியம் உனக்கு ಆ உண்டாகும். ಭಾಗ್ಯ ನಿಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. கர்த்தரை நம்பி வந்தவர்களுக்கு ಕರ್ತನ ನಂಬಿ ಬಂದವರಿಗೆ அவர் பல நன்மைகளை செய்தார். ಅನೇಕ ಉಪಕಾರ ಅವರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே நடந்தார். ಅವರು ಉಪಕಾರ ಮಾಡುವವರಾಗೆ ನಡೆದರು. அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் குறை உள்ளவர்கள் ಅವರ தான். ಬಳಿ ಬಂದವರೆಲ್ಲ ಕೊರತೆ ಉಳ್ಳವರೇ. அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாம் போராட்டமான ಅವರ ಬಳಿ வாழ்க்கை, ಬಂದವರೆಲ್ಲ ಹೋರಾಟವುಳ್ಳ ಜೀವನ, வியாதி நிறைந்தவர்கள், ವ್ಯಾಧಿ ತುಂಬಿದವರು, வேதனை நிறைந்தவர்கள், ವೇದನೆ ತುಂಬಿದವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே பல சாட்சிகள் இருக்கிறது. ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾಕ್ಷಿಗಳಿವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. நான் போன வாரத்துல கேட்டேன், ನಾವು ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಕೇಳಿದೆವು. நானும் யூடியூப்ல அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மெசேஜை கவனிச்சேன். ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಅಪ್ಲೋಡ್ ಆದ್ಮೇಲೆ ಆ ಮೆಸೇಜ್ ಗಮನಿಸಿದೆವು. எத்தனை வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்க விடுதலையானாங்க? ಎಷ್ಟು ವರ್ಷ ಗಳಿಸಿದ ನಂತರ ವಿಶ್ವ ಜನರು ಬಿಡುಗಡೆ ಆದರು? 400. 21,700 ಕೈ ರೈಸ್ ಮಾಡಿ. ಈಗ ಅವನು ನೋಡು 20, 420, 420 ಒಂದು 1000 தடவை ಬರೆದು ಬಾ. 420,000 ಸಲ ಬರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. 430 வருடம். 430 ವರ್ಷಗಳ ಕಾಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 400 வருடம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது. 400 ವರ್ಷ ಅಬ್ರಾಮಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದು. யோசேப்பு 30 வருடமாய் அங்கே இருந்தான். ಯೋಸೇಫರು 30 ವರ್ಷವಾಗಿ ಅಲ್ಲಿದ್ದರು. ஏன்னா அவனுக்கும் தெரியும், ಅವರಿಗೂ ಗೊತ್ತು, என் நம்பிக்கைக்குரியவர் ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯವರು நிச்சயம் என் பின் சந்ததிகளை இந்த கட்டு நின்று விடுவிப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹಿಂದೆ ಬರುವ ಸಂತತಿಯನ್ನು ಕಟ್ಟುಗಳಿಂದ ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. 430 வருடத்துக்கு அப்புறம் நடக்க போகிற சம்பவத்தை 430 ವರ್ಷಗಳ ನಂತರ ನಡೆಯುವ ಒಂದು ಘಟನೆಯನ್ನ அவன் ஆரம்பத்திலே சொல்றான். ಆರಂಭದಲ್ಲಿ ಅವನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நீங்கள் இங்கிருந்து விடுதலையாகும் போது, ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗುವಾಗ, நீங்கள் இங்கிருந்து விடுதலை பெற்று போகும்போது, ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಹೋಗುವಾಗ உங்களோடு கூட ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸಹ என்னுடைய எலும்புகளையும் கொண்டு போங்க. ನನ್ನ ಎಲುಬುಗಳು ಸಹ ತೆಗೆದುಕೊಂಡು ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. அவ்வளவு உத்தமமான வார்த்தை பாருங்க. ಎಷ್ಟು ಉತ್ತಮವಾದ ಮಾತು ನೋಡಿ. எவ்வளவு தைரியமா இந்த நம்பிக்கை அவர்கள் டிக்ளேர் பண்ணார்கள். ಎಷ್ಟು ಧೈರ್ಯ ನಂಬಿಕೆ ಡಿಕ್ಲೇರ್ இந்த ಮಾಡಿದರು. காலவோளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நீயும் உன் வாயினால் அறிக்கையிட வேண்டும். ನೀವು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಹೇಳಬೇಕು. போராட்டத்தை பார்த்து சொல்லு, ಹೋರಾಟವನ್ನು ನೋಡಿ ಹೇಳು, சத்துருவை பார்த்து சொல்லு, ಶತ್ರುವನ್ನು ನೋಡಿ ಹೇಳು, உனக்கு ನಿನಗೆ விரோதமான காரியங்களை பார்த்து சொல்லு. ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯ ನೋಡಿ ಹೇಳು. நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கையோடு ಉಚಿತವಾಗಿ ಎದ್ದು இருக்கிறேன். ಬಂದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ನಂಬಿಕೆ அவர் ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர், ಅವರ ಮರಣದ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರು, பிசாசின் மேல் அதிகாரம் ಸೈತಾನನ ಮೇಲೆ உள்ளவர், ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವರು, சகல வியாதியின் மேல் அதிகாரம் ಸಕಲ உள்ளவர், ವ್ಯಾಧಿಗಳ ಅಧಿಕಾರ சகல ಉಳ್ಳವರು, போராட்டத்தின் மேலும் அதிகாரம் ಸಕಲ உள்ளவர், ಹೋರಾಟಗಳ ಅಧಿಕಾರ எல்லா ಉಳ್ಳವರು, மாந்திரிக கிரியின் மேலும் அதிகாரம்
ಮಾಂತ್ರಿಕ ಕ್ರಿಯೆಗಳ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ உலகத்தின் ಉಳ್ಳವರು. எல்லா விக்கிரக ஆவியின் மேலும் அதிகாரம் ಈ ಲೋಕದ உள்ளவர். ಎಲ್ಲ ವಿಗ್ರಹ வானமண்டலத்தின் ಉಳ್ಳವರು. துரைத்தனங்கள் மேலும் ದೊರೆತನಗಳ ಮೇಲೆ அந்தகாரத்தின் கிரியின் மேலும் ಅಂಧಕಾರದ ಕ್ರಿಯೆಯ ಮೇಲೂ இயேசுவின் நாமத்திற்கு அதிகாரம் இருக்கிறபடியால் ಅಧಿಕಾರವಾಗಿ என்னுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. ನನ್ನ ನಂಬಿಕೆ ಅವರ ಮೇಲಿದೆ. தைரியமாய் சொல்லு. தைரியವಾಗಿ ಹೇಳಿ. அந்த நம்பிக்கை வீண் ಆ போகாது. ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ நீ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அறிக்கையிடும்போது ನೀವು அறிக்கையிಡುವಾಗ அந்த அறிக்கைக்குரிய ಆ தெய்வம் அறிக்கைಯುಳ್ಳ ದೇವರು நிச்சயமாக ಆ ನಿಶ್ಚಯವಾಗಿ உனக்கு அவர் நன்மை செய்கிற தெய்வமா ನಿಮಗೆ ಉಪಕಾರ ಮಾಡುವ தம்முடைய ದೇವರಾಗಿ அற்புதத்தை ತಮ್ಮ ಅದ್ಭುತವನ್ನು தம்முடைய அதிசயமான அதிசಯವಾದ காரியங்களை உன் வாழ்விலே காணச் செய்ய அவர் போதுமான தெய்வமாய் ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಾಣಿಸಲು ಆತನು இருக்கிறார். ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தரை நம்புகிற ಕರ್ತನು மனுஷன் ನಂಬುವ ಮನುಷ್ಯನು வாக்கியவானாய் ವಾಕ್ಯವಂತನು. இந்த கால ஓளை ಈ ಬೆಳಗಿನ நீ ಸಮಯದಲ್ಲಿ யார் மேல் நம்பிக்கை வைத்துற? ನೀವು ಯಾರ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? இந்த உலகத்தின் மேலா? ಈ ಲೋಕದ ಮೇಲ? போன வாரத்துல கவனித்தோம். ಹೋದ ವಾರದ ಗಮನಿಸಿದ உலகத்தையும் ಈ ಲೋಕವನ್ನು உலக ஸ்நேகத்தையும் ಲೋಕದ ಪ್ರೀತಿ நம்பி போனா, ನಂಬಿ ಹೋದರೆ, தகப்பனை விட்டு போனா, ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ கடைசியா அவனுக்கு மிஞ்சினது என்ன? ಕೊನೆದಾಗ ಆತನಿಗೆ ಮಿಕ್ಕಿದೇನು? ஒன்றுமில்லை. ಏನೂ ಇಲ್ಲ. அவன் நம்பி போன ஒன்றும் அவனிடத்தில் இல்லை. ಆತನು ನಂಬಿ ಬಂದ ಒಂದೂ ಆತನ ಬಳಿಯಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அவன் ஜீவன் போயிருந்தா கூட நல்லா இருந்தது. ಆತನ ಜೀವ ಹೋಗಿದ್ರು ಸಹ ಚೆನ್ನಾಗಿ. அவன் விரும்பினா, ಆತನು ಇಚ್ಛಿಸಿದನು, வழி ಇಲ್ಲ, ದಾರಿ ಇಲ್ಲ. அப்பதான் உணர ஆரம்பித்தான். ಅವಾಗಲೇ ಆತನು ತಿಳಿದುಕೊಳ್ಳ ಪ್ರಾರಂಭ. தரித்திரப்பட்ட நேரத்துல, ದರಿದ್ರ ತುಂಬಿದ ಸಮಯದಲ್ಲಿ, ஐஸ்வர்யவானுடைய, ಐಶ್ವರ್ಯವಂತನ, கணவந்தனுடைய, ಗಣವಂತನ, நல்ல மகனாக, ಒಳ್ಳೆ ಮಗನಾಗಿ, அதிகாரத்துக்குரியவனாய் வாழ்ந்தவன், ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನಾಗಿ ಜೀವಿಸಿದವ, இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு ಇವಾಗ ಒಂದು ವೇಳೆ ಊಟಕ್ಕೆ ஏங்குகிறவனாக, ತುಂಬಾ ಆಸೆ ಪಡುವವನಾಗಿ, தகப்பனை நினைக்கிறவனாக, ತಂದೆಯನ್ನು ನೆನೆಸುವವನಾಗಿ, அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது இந்த உலகம். ಆತನ ಜೀವನ ಬದಲಾಯಿಸಿತು ಈ ಲೋಕ. அவனுக்கே இது என்றா, ಅವನಿಗೆ ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಹೇಳಿದರೆ, ಈ ಕಾಲங்களில் ಅದು துரிதமாய் நடக்கும். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ತುಂಬಾ ದೀರ್ಘವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. ಯಾಕೆ? தெய்வம் சீக்கிரம் வர போகிறார். ದೇವರು ಅತಿ ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. நம்பிக்கை கர்த்தரிடத்தில் திரும்ப ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಕರ್ತನ ಬಳಿ ತಿರುಗಿಸಬೇಕು. ಆದ್ದರಿಂದ இடைவிடாமல் உன் தேவனை நீ நம்பிக்கொண்டிரு. ಎಡೆಬಿಡದೆ ದೇವರು ನಂಬಿಕೊಂಡಿರು. இந்த நம்பிக்கைக்குரியவன், ಈ ನಂಬಿಕೆ ಉರಿಯವರು வாக்கியவான் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. ವಾಕ್ಯವಂತ ವೇದವು ನಮಗೆ ஆதலால் தேவ பிள்ளையே, ಕರ್ತனை நம்பு. ಕರ್ತನ ನಂಬು. Book of Hebrew, ಬುಕ್ ಆಫ್ ಹೀಬ್ರೂ, ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, எபிரேயர் எழுதின புத்தகம் ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 7ம் அதிகாரத்தின் 19ம் வசனத்தை 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಯಾವುದನ್ನು ಸಿದ್ಧಿಗೆ ಇರುವುದರಿಂದ ಮೊದಲಿದ್ದ ನಿಯಮವು ನಿರ್ಬಲವಾಗಿಯೂ ನಿಷ್ಪ್ರಯೋಜಕವಾಗಿಯೂ ರದ್ದಾಗಿ ಹೋಯಿತು. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಉತ್ತಮವಾಗಿರುವ ಒಂದು ನಿರೀಕ್ಷಾಧಾರವು ಪ್ರಾಬಲ್ಯಕ್ಕೆ ಬಂತು. ಈ ನಿರೀಕ್ಷಾಧಾರವು ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಸೇರಿಸುವಂತದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தெளிவாய் எழுதுகிறார் பாருங்க. ಅಂದವಾಗಿ ಬರೆದು ನೋಡಿ. நியாய பிரமாணமானது ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವಾಗಿರುವುದು ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. ಯಾವುದು ಪೂರ್ಣವಾಗಲಿಲ್ಲ. அதிக நன்மையான நம்பிக்கை ಅಧಿಕ ಉಪಕಾರದ வருவிப்பதே பூர்ணப்படுத்துகிறது. ಅದನ್ನು ಪರಿಪೂರ್ಣಗೊಳಿಸುತ್ತದೆ. அதிக நன்மையான நம்பிக்கையை, ಅಧಿಕ ನಂಬಿಕೆಯನ್ನ நம்முடைய ನಮ್ಮ நம்பிக்கையற்ற நேரத்துல ನಂಬಿಕೆಯಿಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ இந்த இயேசுவின் நாமம், ಯೇಸುವಿನ ನಾಮ, அதனாலதான் யோவான் 14:1 சொன்னார், ಹೇಳಿದ್ದಾರೆ, நீங்கள் ನೀವು உபத்திரவங்கள் பாதையில கடந்து போகும்போது, ಉಪದ್ರವದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಕಾಡಿಸಿ ಹೋಗುವಾಗ, இல்ல ಅಂದ್ರೆ உனக்கு இடையூறு வரும்போது, ನಿಮಗೆ ತೊಂದರೆ ಬರುವಾಗ, உனக்கு பிரச்சனை வரும்போது, ತೊಂದರೆಗಳು ಬರುವಾಗ, உன் இருதயம் கலங்கும் போது, ಹೃದಯವು ಕಲಗುವಾಗ, போராட்டங்கள்ல நீ நிற்கும் போது, ಹೋರಾಟದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ, தேவனிடத்திலோ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲೂ இயேசுவினிடத்திலும் விசுவாசமாயிரு. ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲೂ ವಿಶ್ವಾಸವಾಗಿ. இயேசு என்பது என்ன? ಯೇಸು ಎಂಬುದು ಏನು? இந்த வேதத்தின் வார்த்தைகளாகும். ಈ ವೇದದ ವಾರ್ತೆಗಳು, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ಈ ಪರಿಶುದ್ಧ ವೇದದಲ್ಲಿ வார்த்தைகளின் மேலே, ವಾಕ್ಯದ ಮೇಲೆ நீ நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ನೀನು ನಂಬಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அதை தான் இங்கே சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அதிக நன்மையான நம்பிக்கையை, ಅಧಿಕ ಉಪಕಾರವಾದ ನಂಬಿಕೆಯನ್ನು, இந்த வசனத்தின் மேல் நீ கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை, ಈ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನೀನಿರುವ ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆ, உன்னுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்க அது போதுமானதாய் இருக்கிறது. ನಂಬಿಕೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. அதிக நன்மையான நம்பிக்கையை ಅಧಿಕ ಉಪಕಾರ ನಂಬಿಕೆಯನ್ನ வருவிப்பதே, ಬರೆಸುವುದೇ, அதை கொண்டு வருகிறது, கொண்டு ತರುವುದೇ, அதுவே உன்னுடைய வாழ்க்கையை பூர்ணப்படுத்துகிறதா அதுவே ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ಪರಿಪೂರ್ಣಗೊಳಿಸುತ್ತದೆ. ಈ ವಾಕ್ಯವು அதை தான் 107 சங்கீதக்காரன் சொன்னார். 107 ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், ತಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ, அவர் நம்மை சೌக்கியமாக்குகிறார். ನಮ್ಮನ್ನು ಸೌಖ್ಯಗೊಳಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி ஒருவன், ಶತಾಧಿಪತಿ ಒಬ್ಬನು, அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்ட போது, ಅದರ ಕೆಲಸಗಾರನು ವ್ಯಾಧಿಪಟ್ಟಾಗ இயேசுவை குறித்து
ಯೇಸುವಿನ அவன் ಕುರಿತು கேள்விப்பட்டான். ಅದನ್ನು ಕೇಳಿಸಿದ. அவர் எப்படிப்பட்டவர் அவர் என்று, ಎಂತವರೆಂದು சகேயு அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க விரும்பினார். ಸಕ್ಕಾಯನ ಎಂತವರೆಂದು ನೋಡಲಿಕ್ಕೆ ಇಚ್ಛಿಸಿದನು. இந்த நூற்றுக்கு அதிபதி ಈ ಶತಾಧಿಪತಿಯು அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக ತನ್ನ ಕೆಲಸಗಾರನಿಗೋಸ್ಕರ ஒரு விண்ணப்பத்தை ಒಂದು அனுப்பினார். ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕಳಿಸಿದನು. தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து, ತನ್ನ ಕೆಲಸಗಾರನನ್ನು ಕಳಿಸಿ, இயேசு இப்படிப்பட்டவர் என்று நான் கேள்விப்படுகிறேன். ಯೇಸು ಇಂತವರೆಂದು ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. அவருடைய வார்த்தை ஒன்றுபோதும் இவனுடைய வியாதியை மாற்ற, ಅದರ ಮಾತು ಒಂದು ಸಾಕಿತರ ವ್ಯಾಧಿಯನ್ನು ಬರಲಿಕ್ಕೆ, அவருடைய வார்த்தை ஒன்றுபோது, ಅವರ ಒಂದು ಮಾತು ಸಾಕು, அவருடைய பிரசனம் ஒன்றுபோது, ಅವರ ಪ್ರಸನ್ನತೆ ಸಾಕು, அவருடைய வருகை ஒன்றுபோது ಅವರ ಬರುವಿಕೆ ಸಾಕು, இந்த வியாதியஸ்தனை ಈ சௌக்கியப்படுத்துவதற்கு, ವ್ಯಾಧಿಯಸ್ಥರನ್ನು ಸುಖಪಡಿಸಲು, ஆதலால் ಆದರಿಂದಾಗಿ நீங்கள் போய் அவரை அழையுங்கள் என்று ನೀವು சொன்னார். ಹೋಗಿ ಆತನ ಕರೆಯಿರಿ ಅಂತ ಹೇಳಿದರು. அவர்கள் போய் அழைத்து வர ಅವರು ಹೋಗಿ ಕರೆತರರು, போனார்கள். ಹೋದರು. இயேசுவும் அவருடைய அழைப்பை ஏற்று, ಯೇಸು ಅವರ ಕರೆಯನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು, ஏனென்றால் ಯಾಕಂದರೆ அவர் அதற்கு முன்பே சொன்னார், ಅವರು ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದರು, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா, ವರ್ತವನ್ನು ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡಿರುವ நீ ತಮ್ಮ பாரம் சுமந்து நடக்கிற ನೀನು மனுஷனா, ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ನೀವು நீ ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೀಯ. பாரத்தோடு நடக்கிற சகோதரியா, ನೀನು ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಮನುಷ್ಯ நீ ಸಹೋದರಿಯಾಗಿದ್ದೀಯ. என்னிடத்தில் வா, ನೀನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಾ, நான் உனக்கு இளைப்பாறுதல் ನಾನು ನಿನಗೆ கொடுக்கிறேன், ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವೆನು, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிಸುவேன், உன் பாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ನಿನ್ನ ಭಾರವನ್ನು ನಾನು உன்னை ಎತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, விடுதலையாக்கி ನಿನ್ನನ್ನು அனுப்புகிறேன், ಬಿಡುಗಡೆಪಡಿಸಿ நீ ಕಳಿಸುತ್ತೇನೆ, விடுதலை பெற்று வாழு ನೀನು ಬಿಡುಗಡೆಪಡಿಸಿಕೊಂಡು என்ற ಜೀವಿಸು அழைப்பை கொடுத்தார். ಎಂದು ಕರೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அந்த அழைப்பின்படியே ಆ ಕರೆಯದ ಮೇಲೆ அவர்கள் இயேசுவை அழைத்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕರೆದರು. இயேசுவும் அவர்களோடு கூட ಯೇಸು போகிற ಕ್ರಿಸ್ತನ வேளை ಅವರೊಂದಿಗೆ ಹೋಗುವಾಗಲಿ அவர்கள் ಅವರು ஏறக்குறைய பாதி தூரம் வந்தார்கள். ಹತ್ತತ್ರ ಅರ್ಧ ದಾರಿಗೆ ಬಂದರು. இயேசு அவங்க விடவே இல்ல, ಯೇಸು ಅವರು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ, கூடவே கூட்டின்னு வரானுங்க. ಜೊತೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. திரும்பி அந்த நூற்றுக்கு அதிபதி ತಿರ್ಗಾ ಶತಾಧಿಪತಿಯು இன்னொரு வேலைக்காரனை அனுப்புகிறார். ಇನ್ನೊಂದು ಕೆಲಸಗಾರನ ಕಳಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு ನೀವು ನನ್ನ ಮನೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ நான் பாத்திரன் அல்ல, ನಾನು ಪಾತ್ರನಲ್ಲ, ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ನಾನು பண்ணேன். ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆ, என் எஜமானன் ஒரு ரிக்வெஸ்ட் ನನ್ನ கொடுத்திருக்கிறார். ಯಜಮಾನದ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. நீங்க வரவேணா ஆண்டவரே, ನೀವು ಬರಬೇಡಿ ದೇವರೇ, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿರಿ ಸಾಕು. நீங்க வார்த்தை இங்க இருந்து கட்டளை கொடுத்தா ನೀವು ಇಲ್ಲಿಂದ போதும். ಮಾತನ್ನು ಕಟ್ಟಲೆ ಕೊಟ್ಟರೆ உங்க ಸಾಕು. வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டா ನಿನ್ನ போதும். ಬಾಯಿಂದ ಮಾತು ಒಂದು ವಾರ್ತೆ ಹೊರಟರೆ அங்க படுத்திருக்கிறவன் சுகமாவான். ಅಲ್ಲಿ ಮಲಗಿರುವನು ಸುಖ ಹೊಂದುತ್ತಾನೆ. அவருடைய நம்பிக்கை கவனித்து ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ಗಮನಿಸಿದರೆ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ எதன் மேல் இருக்கிறது? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾರ ಮೇಲೆ ಇದೆ? யாரை நம்பி நீ ஓடுகிறாய்? ಯಾರ ನಂಬಿ ನೀನು ಓಡುತ್ತಿದ್ದೀಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்தவ வாழ்க்கையில ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನದಲ್ಲಿ நாம் சந்திக்கிறதான ನಾವು ಸಂಧಿಸುವಂತಹ பிரச்சனைகளுக்கு ತೊಂದರೆಗಳಿಗೆ இல்லன்னா ಇಲ್ಲಾಂದ್ರೆ தோல்விகளுக்கு காரணம் இயேசுவல்ல, ಯೇಸುವಲ್ಲ, நாம் எதையோ நம்புகிறோம். ನಾವು ಯಾವುದನ್ನು ನಂಬಿದ್ದೇವೆ. ஆதலால்தான் ಆದ್ದರಿಂದನಾಗಿ ಅವರು அந்த நம்பிக்கையை ಆ உடைக்கிறார். ನಂಬಿಕೆಯನ್ನು ಒಡೆಯುತ್ತಾರೆ. உன் நம்பிக்கை அவர் மேல் ನಿನ್ನ வருமானா ನಂಬಿಕೆ ಅವರ ಮೇಲೆ ಬರುವುದಾದರೆ அந்த நம்பிக்கைக்குரியவராய் காரியத்தை வாய்க்க ಆ பண்ணுவார். ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರ ದೇವರು ಕಾರ್ಯವನ್ನು எந்த ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. மனுஷனாலும் ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದಲೂ உன்னுடைய தடையை நீக்க முடியாது. ನಿನ್ನ ತಡೆ ನೀಗಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவர் ஒருவர் மாத்திரமே தடையை நீக்குகிறவராய் ಅವರೊಬ್ಬರು ಮಾತ್ರ ತಡೆ ನೀಗಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತರು ಒಳ್ಳೆಯವರು. மனுஷன் ஒருவேளை ಮನುಷ್ಯನೊಂದು ವೇಳೆ அவருடைய கண் பார்வையில் இருக்கிற ஆபத்து நின்று உன்னை ಆತನ தப்புவிக்கலாம். ಕಣ್ಣಿನ ದೃಷ್ಟಿ ಆಪದಿಂದ ತಪ್ಪಿಸಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது அவனுக்கு அறிவு இருந்தால் மாத்திரமே. ಆತನ ಬುದ್ಧಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರವೇ. ஆனா தெய்வம் அப்படி அல்ல. ಆದರೆ ದೇವರಾಗಿಲ್ಲ. அவர் மனிதன் அல்ல. ಆತನ ಮನುಷ್ಯನಲ್ಲ. அவர் உன்னை காக்க வல்லவராய் ಆತನ இருக்கிறார். ಕಾಯುವ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் ಕಾಯುವ இல்லை. ತೂಕಡಿಸುವ ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ. ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ இந்த நம்பிக்கை ಈ ನಂಬಿಕೆಯು உனக்கு பூரணப்படுத்துகிறது. ನಿಮಗೆ ಪೂರ್ಣಪಡಿಸುತ್ತದೆ. உனக்கு நன்மையானதை கொண்டு ನಿಮಗೆ வருகிறது. ಉಪಕಾರವನ್ನು ತರುತ್ತದೆ. அந்த வார்த்தையை நம்பி, ಆ ವಾಕ್ಯವನ್ನು அந்த ನಂಬಿ, வசனத்தின் மேல் நம்பிக்கையாக ಆ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯಾಗಿ உன்னுடைய வாழ்க்கை நீ தொடரும் போது, ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಾರಂಭ உன்னுடைய ಮಾಡುವಾಗ, ஓட்டத்தை நீ முன்னெடுக்கும் போது, ನಿನ್ನ ಓಟವನ್ನು ಮುಂದುವರಿಸುವಾಗ வார்த்தை ಈ ವಾಕ್ಯವು இன்னும் அதிக பலனை என்ன பண்ணுகிறது? ಇನ್ನು ಅಧಿಕ ಬಲವನ್ನು உங்கள் ಮಾಡುತ್ತದೆ. வாழ்விலை செய்கிறது. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತದೆ. இந்த நம்பிக்கையினாலே ಈ ನಂಬಿಕೆಯಿಂದ நாம் என்ன பண்ணுகிறோம்? ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? தேவனிடத்தில் சேருகிறோம். ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರುತ್ತೇವೆ. இந்த வசனத்தின் நம்பிக்கையை கொண்டு ಈ ವಾಕ್ಯದ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಂಡು நீ தேவனிடத்தில் சேருக ನೀನು வேண்டும். ದೇವರ ಬಳಿಗೆ ಸೇರುವ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் வசனம் எதுக்கு தருகிறார்? ಅವರ ವಾಕ್ಯ ಯಾವುದಕ್ಕೆ அவர் ಕೊಡುತ್ತಾರೆ? வார்த்தையை எதுக்கு ಅವರ தருகிறார்? ವಾಕ್ಯ ಯಾವುದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಾರೆ? சோர்ந்து போன ಸೋತು ಹೋದ உன் ஆத்துமாவை உயிர்ப்பித்து ಆತ್ಮವನ್ನು ಉಜ್ಜೀವಗೊಳಿಸಿ உன் தேவனிடத்திற்கு ದೇವರ நீ ಬಳಿಗೆ திரும்ப வேண்டும். ನೀನು ತಿರುಗಬೇಕು. இன்னும் நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். ಇನ್ನೂ ಕರ್ತನ இன்னும் நீ ஜெபிக்க வேண்டும். இன்னும் நீ ಪ್ರಾರ್ಥನೆ இன்னும் நீ கர்த்தருக்காக நடக்க வேண்டும். இன்னும் நீ கர்த்தரோடு இன்னும் நீ கர்த்தருக்காய் பேச ಇನ್ನೂ வேண்டும். ಕರ್ತನ ಜೊತೆ ಮಾತನಾಡಬೇಕು. இதற்காக தான் இதற்காகவே இந்த நம்பிக்கைக்கு ಈ ನಂಬಿಕೆಗೆ அவர் பாத்திரராய் ಆತನ இருக்கிறார். ಪಾತ್ರವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கதா? ಆ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗದಂತೆ உன் தேவன் யார் என்பதை அடையாளப்படுத்தி எழுதி ನಿನ್ನ கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಯಾರೆಂದು ಗುರುತು ಮಾಡಿ ஆதலால் இந்த ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. வார்த்தைகளை கையில் வைத்திருக்கிற ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ நீ ಇಟ್ಟುಕೊಂಡು வெறும் வார்த்தைகளாய் வைத்துக்கொண்டு நடப்பாயானா ಬೇರೆ ವಾಕ್ಯಗಳ ಇಟ್ಟುಕೊಂಡು வாழ்க்கை ನಡೆಯುವುದಾದರೆ தோல்வி தோல்வியாகவே ನಿಮ್ಮ இருக்கும். ಜೀವನ ಸೋಲು இந்த ಸೋಲಾಗಿರುತ್ತದೆ. தோல்வியான வாழ்க்கை ஜெயமான ಈ வாழ்க்கையை ಸೋಲಿನ மாற ಜೀವನ ಜಯವಾಗಿ ಬದಲಾಗಲು அந்த அதிகாரத்துக்குரிய நூற்றுக்கு அதிபதி ಆ ಅಧಿಕಾರವುಳ್ಳ ಶತಾಧಿಪತಿ ஒரு வார்த்தைக்கு காத்திருந்தது போல ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ தேவன் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை
வசனத்தை பிடித்துக்கொண்டு ದೇವರನ್ನು ಕೂಡ ವಾಗ್ದಾನ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಲಪಟ್ಟು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಲ ಹೊಂದಿ தேவனை நம்பிக்கொண்டு இரு. ದೇವರ ನಂಬಿಕೊಂಡಿರು. முகம் வெக்கப்பட்டு போக ನಿನ್ನ ಮುಖವು ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பிக்கைக்குரிய தெய்வம் ಆ ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ದೇವರು நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க ನಿಮ್ಮ ನಿಶ್ಚಯ ಆಶೀರ್ವದಿಸಲು பலப்படுத்த ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಲು அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். ಅವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. Book of Proverbs நீதிமொழிகள் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 23:18 23:18 நிச்சயமாகவே முடிவுண்டு. ஹல்லேலூயா. 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 இங்கே ஞானி சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಜ್ಞಾನಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನಿಶ್ಚಯವಾಗಿ உன் நம்பிக்கைக்கு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಗೆ ಒಂದು ಅಂತ್ಯವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. விருப்பத்தின்படியே ನಿನ್ನ ನಿರೀಕ್ಷೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ 20 சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆ 20 ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரலே ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನ ಇಚ್ಛೆಯ ಪ್ರಕಾರ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟು ஆலோசனைகள் எல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவர். ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ಎಲ್ಲ ನೆರವೇರಿಸುವ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நீ அவரை நம்பிக்கொண்டு இரு. ನೀನು ಆತನ ನಂಬಿಕೊಂಡಿರು. கர்த்தரை நம்பி இரு. ಕರ್ತನ ನಂಬಿರು. கர்த்தரை நம்பಿ காரியத்தை செய். ಕರ್ತನ ನಂಬಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು. கர்த்தரை நம்பி காரியத்தை நடத்து. ಕರ್ತನ ನಂಬಿ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ಕರ್ತನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಸಫಲಗೊಳಿಸುತ್ತಾನೆ. ஆபிரகாம் காலத்திலே ಆಬ್ರಹಾಮನ ಕಾಲದಲ್ಲಿ உண்டான பஞ்சம் ಉಂಟಾದಂತ ஈசாக்கின் காலத்திலேயும் உண்டானது. ಉಂಟಾದ ಬರಗಾಲವು ಈಸಾಕನ ಕಾಲದಲ್ಲಿ அந்த ಉಂಟಾಯಿತು. பஞ்ச காலத்திலே ಆ ಬರಗಾಲದಲ್ಲಿ அவர்கள் சோர்ந்து போனார்கள். ಅವರು ಸೋತು ಹೋದರು. ஒன்றுமில்லை. ಒಂದು ಇಲ್ಲ. ஈசாக்கின் வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ಈಸಾಕನ ಕೆಲಸಗಾರರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நம்முடைய ஆடு மாடுகள் எல்லாம் மரிக்க போகிறது. ಕುರಿಗಳ ಮರಿಗಳೆಲ್ಲ ಸಾಯಲಿಕ್ಕಿವೆ. ஒன்றுமில்லை. ಒಂದು ಇಲ್ಲ. எங்கும் தண்ணீர் இல்லை. ಎಲ್ಲೂ ನೀರಿಲ್ಲ. ஆகாரம் இல்லை. ಆಹಾರವಿಲ್ಲ. நாம மரிக்க போகிறோம். ನಾವು ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. நாம் என்ன செய்யலாம்? ನಾವೇನು ಮಾಡலாம் ಅಂತ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಈಸಾಕನು பிரச்சனைக்காக ஜெபிக்கிறவன்லங்க, ಪ್ರಾರ್ಥನೆಗೋಸ್ಕರ ಕಾಯುವನಲ್ಲ. அவனுடைய குணமே, ಆತನ ಗುಣವೇ தினமும் ஜெபிக்கிற குணம். ದಿನವೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ இந்த ಗುಣವಾಗಿದೆ. துச்செய்தியை கேட்டபோது, ಈ ದುಃಖ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿದಾಗ, இந்த கெட்ட செய்தி அவனுக்கு வந்தபோது, ಈ ಕೆಟ್ಟ ಸಂದೇಶ ಆತನಿಗೆ ಬಂದಾಗ அவனுக்கு தெரியும். ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. ஆனாலும் வேலைக்காரர்கள் சொன்னபோது, ಕೆಲಸಗಾರರು ಹೇಳುವಾಗಲೂ, குடும்ப சூழ்நிலைகள் இன்னதென்பதை உணர்ந்த போதிலும், ಕುಟುಂಬದ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನಾದರೂ ತಿಳಿದಾಗ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ அதற்கான ரெமடி அவன் தேடல. ಅದಕ್ಕಾದ ಉತ್ತರವನ್ನು ಹುಡುಕಲಿಲ್ಲ. தன்னுடைய ஜெப நேரத்தை நோக்கி நகர ஆரம்பித்தான். ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯವನ್ನು ಹುಡುಕಿ ஜெபிக்கிறவனால மாத்திரம்தான் ஜெபிக்க முடியும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರಿಂದ ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஜெபிக்கவே முடியாது. ಪ್ರಾರ್ಥನೆನೇ ಮಾಡದೇ ಇರೋನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ நல்ல ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஜெபிக்கிறவனா மாறணும்னா நீ நல்ல வேத அறிவு உள்ளவனா இருக்கணும். ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನಾಗಿ ಬದಲಾಗಬೇಕಾದ್ರೆ ವೇದ ವಾಕ್ಯ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நீ வாசிக்கிறவனா இருக்கணும். ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವನಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. வேத வாசிப்பு இல்லாமல், ವೇದ ವಾಕ್ಯ ಇಲ್ಲದಂತೆ சும்மா வாசிக்கிறது வேற. ಸುಮ್ಮನೆ ಓದುವುದು ಬೇರೆ. நிறைய அரசியல் தலைவர்கள், ತುಂಬಾ ರಾಜಕೀಯದ ಅಧಿಕಾರಿಗಳು இன்னைக்கு கூட வேதம் வாசி, ಇವತ್ತು ಸಹ ವೇದವನ್ನು ಓದುತ್ತಾರೆ. நீ கூட படிச்சிருக்க மாட்ட. ನೀವು ಸಹ ಓದಿರುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு வேதம் படித்தவங்கன்றவங்க சொல்லு. ಇವತ್ತು ವೇದ ಓದಿದವರು ಅಂತ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ಇವತ್ತು ವೇದವನ್ನು ಓದಿದ್ದೇವೆ ಒಂದು உட்கார்ந்துருக்கான் பாரு, ಕುಳಿತಿದ್ದಾರೆ ನೋಡಿ. ஸ்தானம் எடுத்தவன், ಸ್ಥಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡವರು, கத்தர் பந்தியில பங்கு கொள்றவன், ದೇವರ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳುವವರು கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாது. ಸ್ವಲ್ಪ ಸಹ அவனுக்கு மாத்திரம் இல்ல, ಅವರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, யாரெல்லாம் படிக்கலையோ எல்லாருக்கும், ಯಾರೆಲ್ಲ ಓದಲು ಎಲ್ಲರಿಗೂ ಸೇರಿಸಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ಅವಾಗ அவர் நமக்கு கொடுத்த கட்டளையே அதுதான். ಅವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕಟ್ಟಳೆನೇದಲ್ಲ, அதையே செய்ய முடியல. ಅದನ್ನೇ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனா கர்த்தருனை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கணும். ಆದರೆ ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚಿಸಿಡಬೇಕು. அவருக்கு வேற வேலை இல்ல, ಅವರಿಗೆ ಬೇರೆ ಕೆಲಸವಿಲ್ಲವಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பூமி எல்லாம் அவர்தான். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವರದ್ದೇ. ஆனா வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತಿದೆ, ಅವರು தமக்கு இஷ்டமானதை செய்கிறார். ತಮಗೆ ಇಷ್ಟವಾದನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீ அவருக்கு இஷ்டமா இருந்தாதான் அவர் உனக்கு இஷ்டமானதை செய்வார். ನೀವು ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿದ್ರೆ ಅವರು ನಿಮಗೆ ಇಷ್ಟವಾದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ வேத வாசிப்பு இல்லனாலே உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லன்னு ವೇದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. வேஷம் தான் அவ்வளவு. ವೇಷವೇ ಎಲ್ಲವೂ. ವೇಷ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ಕ್ರಿಸ್ತ ಜೀವನಕ್ಕೆ ಅದು நல்லது அல்ல, ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. அது உன்னை மோசம் பண்ணும், ಅದು ನಿನ್ನ ಮೋಸಗೊಳಿಸುತ್ತದೆ, அது உனக்கு கேடை உண்டாக்கும், ಅದು ನಿನಗೆ ಕೇಡನ್ನುಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ದರಿಂದ வேத அறிவு உள்ளவர்களாய், ದೇವರ ಜ್ಞಾನವುಳ್ಳ ವಾಕ್ಯ வசனத்துல தேறனாதான், ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡರೆ இந்த வசனம் உன்னை உற்சாகப்படுத்தும். ಈ ವಾಕ್ಯ ನೀನು ಪ್ರೋತ್ಸಾಹಿಸುತ್ತದೆ. தைரியமாய் ஜெபி, ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த ಮಾಡು. வசனத்தை எடுத்து ஜெபி, ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த ಮಾಡು. வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடு, ಈ ವಾಗ್ದಾನ ಅರಿಕೆ ಮಾಡು. வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். ಈ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ ದೇವರು என்று அது உன்னை உற்சாகப்படுத்தும். ಅದು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಗೊಳಿಸುತ್ತದೆ. இதுவே இல்லன்றப்போ, ಇದುವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ எப்படி அது வரும்?
ಹೇಗೆ ಅದು ಬರುತ್ತದೆ. ಆದರಿಂದಾಗಿ ವೇದವಾಕ್ಯವನ್ನ நம்முடைய வாழ்க்கையின் ನಮ್ಮ ಜೀವನದ ದಿನ ಪಳಕಮಾಯಿ ಮಾற்றிಕೊಳ್ಳಿ. ದಿನದ ಒಂದು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಆಗಿ ಇಟ್ಕೊಳ್ಳಬೇಕು. ಕ್ರಿಸ್ತವ வாழ்க்கைக்கு ಕ್ರಿಸ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ಯೇಸು சீக்கிரம் வர போகிறார். ದೇವರು ಬೇಗನೆ ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. சுற்றி நடக்கிற காரியங்களை எல்லாம் கவனித்து பாருங்கள். சுற்றி ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. இவைகளை எல்லாம் கவனித்து ಇದನ್ನೆಲ್ಲ ಗಮನಿಸಿ தேவனிடத்தில் திரும்புங்க. ದೇವರ ಬಳಿಗೆ ತಿರುಗಿರಿ. தேவனுடைய விசுவாசத்தில் திரும்புங்க. ದೇವರ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ தேவன் கொடுத்த அந்த நம்பிக்கையில் உறுதி விடுங்க. ದೇವರು ಕೊಟ್ಟ ನಂಬಿಕೆ ದೃಢವಾಗಿ விடாமல் நம்பிக்கையில் ನಿಲ್ಲುங்க. ನಂಬಿಕೆ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. அப்பொழுதுதான் ಆವಾಗಲೇ நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಲ್ಲ. ஆலயத்தில் மாத்திரமல்ல, ಆಲಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, வேலை ಸ್ಥಳத்தில் கர்த்தரை நம்பு. வீட்டில கர்த்தரை நம்பு. ದೇವರನ್ನು ನಂಬು. குறைவுல கர்த்தரை நம்பு. ಕೊರತೆಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನಂಬು. உனக்கு ஒன்றுமில்லாதப்ப கர்த்தரை நம்பு. நம்மள ಏನಿಲ್ಲದ வியாதியில கர்த்தரை நம்பு. ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ಕರ್ತನ ನಂಬು. நேரத்துல கர்த்தரை நம்பு. ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯ ಕರ್ತನ ನಂಬು. கஷ்ட நேரத்துல கர்த்தரை நம்பு. ಕಷ್ಟ ಸಮಯ ದೇವರನ್ನು ನಂಬು. பணமே இல்ல, ಹಣವೇ ಇಲ್ಲ, கர்த்தரை நம்பு. ಹಣವನ್ನು ನಂಬು. ஆண்டவரே, தேவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். ದೇವರೇ, ನೀವು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. இந்த நேரத்துல எனக்கு நீர் அனுகூலமாய் இரு. ಈ ಸಮಯ ದೇವರೇ ಅನುಕೂಲವಾಗಿರ್ರಿ. அவர் தமக்கு சித்தமானதை அவர் செய்வார். ದೇವರು ನಮಗೆ ಚಿತ್ತವಾದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்துல பல பரிசுத்தவான்களுடைய சாட்சி இருக்கிறது. ವೇದ ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರ ಸಾಕ್ಷಿಗಳಿವೆ. அந்த ஈசாக்கு ஜெபித்தான். ಈಸಾಕನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. அவனுடைய ஜெப நேரத்துல ಆ ಜಪ ಸಮಯದಲ್ಲಿ என்னுடைய வேலைக்காரர்கள், ನನ್ನ ಕೆಲಸಗಾರರು இப்படி எல்லாம் சொல்றாங்க. ಈಗಲೇ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ ದೇವರೇ, நானும் பார்க்கிறேன், ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ, நானும் உணர்கிறேன். ஆனால் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ಆದರೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿರುವುದಿಲ್ಲ. என் தகப்பன், ನನ್ನ ತಂದೆಯು இந்த நம்பிக்கை உம்மேல் வளர்த்து விட்டார். ಯಾವ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳೆಸಿ நம்முடைய தெய்வத்தை நம்புன்னு சொன்னா, ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ என்னை இதுவரை நடத்தி வந்தவர், ನನ್ನ ನಡೆಸಿ ಬಂದವರು, இதுவரை கொண்டு வந்தவர், இதுவரை தரதந்தವರು, நம்பிக்கைக்குரியவர், ನಮ್ಮ ನಂಬಿಕೆக்குரியವರು, 100வது வயதிலே 100ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ உன்னை பெற்றெடுக்க எனக்கு கிருபை கொடுத்த ನಿನ್ನನ್ನು ಹೆರಲಿಕ್ಕೆ ಕೃಪೆ ಕೊಟ್ಟರು. நம்பிக்கையின் தேவன், ಆ ನಂಬಿಕೆಯ ದೇವರು நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கைக்கு பதில் கொடுப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಂಬಿಕೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ಆಗ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟರು. அந்த நம்பிக்கையில் நான் ஜெபிக்கிறேன். ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ என்று ಮಾಡುತ್ತೇನೆ அவன் ஜெபித்தான். ಎಂದು ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. கர்த்தர் அவனோடு கூட பேசார். ಕರ್ತನ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கை பார்த்து சொன்னார், ಈಸಾಕನು ನೋಡಿ ಹೇಳಿದರು, ஈசாக்கே, நீ விதைப்பான்னார், ನೀನು ಬಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. நான் பலமுறை ನಾನು ಅನೇಕ ಸಮಯ ஏற்கனவே அதை செய்தியாய் கொடுத்திருக்கிறேன். ಅದನ್ನು ಮುಂಚಿತ ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಾವು இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன். ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೇಳುತ್ತೇವೆ, இந்த தரையில, ಈ ನೆಲದಲ್ಲಿ இந்த மேட்டை எடுத்துட்டு, ಈ ಮ್ಯಾಟ್ ತೆಗೆದುಬಿಟ್ಟು இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு ಬೀಜ ಹಾಕಣ, ಒಂದು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದರೆ ಅದು ಹುಟ್ಟುತ್ತಾ? ಅದು ಹುಟ್ಟುತ್ತಾ? சொல்லு, ಅದು ಬೆಳೆಯುತ್ತದ? நான் பவுல் கையில் ஒரு மாங்காய் கொட்டையை கொடுத்து, ಪೌಲ್ ಬ್ರದರ್ಗೆ ಒಂದು ಮಾವಿನಕಾಯಿನ ಬೀಜ, உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே ಬೀಜ போடப்பா, ನೀವು ಕುಳಿತಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನೀವು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿರಿ. ಪೌಲ್ என்ன பண்ணுவேன்? ಆದ್ರೆ ಪೌಲ್ ಬ್ರದರ್ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಹೇಳಿರಿ, ಏನು ಮಾಡ್ತೀರಾ? யோசிப்பார் கையில் வாங்கிட்டு, ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು, என்னடா இந்த தரையில போய் விதைக்க சொல்றேன், ಈ ನೆಲದಲ್ಲಿ ಬಿತ್ತು ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. இது எப்படி முளைக்கும்? ಇದು ಹೇಗೆ ಬೆಳೆಯುತ್ತದೆ? வெளியில போய் தொட்டில போடுன்னு சொல்லலாம், ಬೇಡ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ತೊಟ್ಟಿಲ ಹಾಕಂತ ಹೇಳಬಹುದು. ಅಯ್ಯಣ್ಣ, ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಬುದ್ಧಿ சொல்லுது, ನಮ್ಮ ಬುದ್ಧಿ ಹೇಳುತ್ತಿದೆ, இங்க மண் இல்ல, ಇಲ್ಲಿ ಮಣ್ಣಿಲ್ಲ, இங்க தண்ணி இல்ல, ಇಲ್ಲಿ ನೀರಿಲ್ಲ, தண்ணி ஊத்துறா நிக்காது, ಇಲ್ಲಿ ನೀರು ஊದಿದ್ರು ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ, எப்படி முளைக்கும்? ಹೇಗೆ ಬೆಳೆಯುತ್ತದೆ? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, ದೇವರ ವಾಕ್ಯ ಬರುವಾಗ நம்ம புத்தி என்ன பண்ணுகிறது? ನಮ್ಮ ಬುದ್ಧಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? அந்த வார்த்தையினால் நன்மை உண்டாகாதபடிக்கு, ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಉಪಕಾರ ಉಂಟಾಗದಂತೆ, விடுதலை அங்கே உண்டாகாதபடி, ಆ ವಾಕ್ಯದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗದಂತೆ, அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள கூடாது, ಆ ವಾಕ್ಯದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳದಂತೆ, இந்த மாம்சமான ಈ ಮಾಂಸಿಕವಾದ மாம்சிக சிந்தை ಈ ಮಾಂಸಿಕ அதோடு போராட ஆரம்பிக்கிறது. ಅದರೊಂದಿಗೆ ಹೋರಾಡಲಿಕ್ಕೆ எப்படி நாம் இப்பொழுது சிந்திப்போம் என்று சொன்னோமோ, ಹೇಗೆ ನಾವು ಈಗ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದೇವೆ, அப்படிதான் ஈசாக்குக்கு, ಹಾಗೆ ಈಸಾಕನಿಗೂ. ஆனா அவன் என்ன பண்ணா? ಆದ್ರೆ ಅವನೇನು ಮಾಡಿದನು? உம்முடைய வார்த்தையின்படியே, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವೇ நீங்க சொல்லிட்டீங்க ಆண்டವರೇ, ನೀವು ಹೇಳಿದ ದೇವರೇ, என்ன விதை உம்முடையது, ಬೀಜವು ನಿಮ್ಮದು, இந்த பூமி உம்முடையது, ಈ ಭೂಮಿ ನಿಮ್ಮದು. ஹல்லேலூயா. எப்படி அதை ஓவர்கம் பண்ணோம்? ಹೇಗೆ ಅದನ್ನು ಓವರ್ಕಮ್ ಮಾಡಬೇಕು? இந்த பூமಿ கர்த்தருடையதுன்னு சொல்லணும். ಈ ಭೂಮಿ ಕರ್ತನದು ಹೇಳಬೇಕು. அவர் சொல்றார் விதைக்க, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ ಬಿತ್ತಲಿಕ್ಕೆ, நான் விதைத்த ಅದಕ್ಕೆ ಫಲನ அவர் கொடுப்பார், ನಾನು ಬಿತ್ತರೆ ಅದಕ್ಕೆ ಫಲ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. இதுதான் நம்பிக்கை. ಇದುವೇ ನಂಬಿಕೆ. ವಚನத்தையும் வாங்கிப்பேன், ವಾಕ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ஆனா என் புத்திப்படி தான் நடப்பேன், ನನ್ನ ಬುದ್ಧಿ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ ವಚನ அப்படியே தான் இருக்கும். ವಾಕ್ಯ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ, அது ஒரு வேலையும் செய்யாது, ಅದು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஈசாக்குக்கு எப்படி வேலை நடந்தது? ಈಸಾಕನಿಗೆ ಕೆಲಸ ನಡೆಯಿತು. அவன் சொன்னா, ಆತನು ಹೇಳಿದನು, விதை கர்த்தருடையது, ಬೀಜವು ದೇವರದು, ಭೂಮಿயும் கர்த்தருடையது, ಭೂಮಿಯು ಕರ್ತನದು, ரெண்டும் அவரது, எனக்கு வேலை மாத்திரம். ಎರಡು ಆತನದು, ನನಗೆ ಕೆಲಸ ಮಾತ್ರವೇ. ಹಾಕಿದನು 100 மடங்கு அது பலனை கொடு, 100 ವರ್ಷದ ಫಲ ಕೊಟ್ಟಿತ್ತು. மழையே இல்லைங்க, ಮಳೆಯೇ ಇಲ್ಲ. அவன் விதைக்கும் போது, ಆತನು ಬಿತ್ತುವಾಗ அவன் வேலைக்காரರು கூட சிரிச்சிருக்கான், ಅವರ ಕೆಲಸಗಾರರು ಸಹ ನಗಿದರು, சுற்றி இருந்தவங்க எல்லாம் ಆ ಸುತ್ತಿದ್ದವರು ಸಹ பைத்தியக்கார மாதிரி வேலை பார்க்க ಏನೋ ಹುಚ್ಚಿನಂತ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ அப்படின்னு சொல்லி இருப்பாங்க.
சொல்லுவாங்க. ಹಾಗಂತ ಹೇಳಿರಬಹುದು. அதை குறித்து அவனுக்கு கவலை ಅದರ ಬಗ್ಗೆ ಆತನಿಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஒரே சிந்தை, ಒಂದೇ ಆಲೋಚನೆ, மனுஷனுக்கு செவி கொடுப்பதை பார்க்க ಮನುಷ್ಯನಿಗೆ ಕಿವಿಗೊಡುವುದಕ್ಕಿಂತ கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವುದು ತುಂಬ ಮೇಲಾಗಿದೆ. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನಲ್ಲಪ್ಪ, இந்த ಕಾಲ ஒளி நீங்களும் சொல்லுங்க, ಬೆಳೆ ಸಮಯ ನೀವು ಹೇಳಿ, நான் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பேன், ನಾನು ದೇವರ ಮೇಲೆ ದೃಢವಾಗಿ நான் கர்த்தர் மேல் ನಾನು ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, அதுதான் என்னுடைய பலன், ಅದುವೇ ನನ್ನ ಬಲವೆಂದು தைரியமாய் சொல்லு, ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳು. கர்த்தர் ನನ್மையானவைகளை ದೇವರು ಉಪಕಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ರೂತ್ எழுதின புத்தகம், ರೂತ್ಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ, 6ನೇ ವಾಕ್ಯ. Book of Ruth 1:6. Book of Ruth. ಅವರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆಂಬ ವರ್ತಮಾನವನ್ನು ಕೇಳಿದ ನವೋಮಿಯು ಮೋವಾಬ್ ದೇಶದಿಂದ ಸ್ವದೇಶಕ್ಕೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಸೊಸೆಯರನ್ನೇ ಹೊರಟಳು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரூத்தை குறித்து ರೂತರ ಬಗ್ಗೆ நாம் அறிந்த காரியங்கள் ನಾವು தான். ತಿಳಿದ ಕಾರ್ಯವೇ. நேரம் கடந்து போகிறது, ಸಮಯ ಗಡಿಸಿ ಹೋಗುತ್ತಿದೆ. நான் உங்களோடு கூட ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ இந்த ரூத்தை குறித்து சில காரியத்தை பேச விரும்புகிறேன். ರೂತರ ಬಗ್ಗೆ ಕೆಲ ಕಾರ್ಯ ಹೇಳಕ್ಕೆ ಇಚ್ಛಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தருடைய ஆவியானவர் அதை விரும்புகிறார். ಕರ್ತನ ಆತ್ಮ ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. 6ನೇ ವಚನத்திலே 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ಕರ್ತನ ನಮ್ಮ ಜನರನ್ನು ಸಂಧಿಸಿ அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று ಅವರಿಗೆ ಆಹಾರ ಕೊಟ್ಟರೆಂದು ಹೇಳಿ அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, ಮೋವಾಬ್ ದೇಶದಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಂಡು, எங்கே கேள்விப்படுகிறார் ಎಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಂಡರು சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, எங்கே கேள்விப்பட்டா? ಎಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಂಡರು? கர்த்தருடைய ஆலயத்தில் இல்ல, ಕರ್ತನ ಆಲಯದಲ್ಲ, அந்நிய தேசத்தில் கேள்விப்படுகிறார். ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று. ದೇವರು ತನ್ನ ಜನರನ್ನು ಸಂಧಿಸಿದನು. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தவர்களுக்கு ಕರ್ತನ ನಂಬಿಕೆ ಇದ್ದವರಿಗೆ கர்த்தர் நம்பிக்கைக்குரியவராய் செயல்பட ஆரம்பித்தார் ದೇವರು ನಂಬಿಕೆಯುಳ್ಳ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ என்று அந்நிய தேசத்தில் அவள் கேள்விப்படுகிறார். ಅನ್ಯ ದೇಶದ மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு ಮೋವಾಬ್ ದೇಶಕ್ಕೆ ಕೇಳಿಕೊಂಡು தன் மருமக்களோடு ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ அவள் என்ன பண்ணுகிறார்? ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ? மோவாப் தேசத்திலிருந்து ಮೋವಾಬ್ ದೇಶದೊಂದಿಗೆ திரும்பும்படி ತಿರುಗುವಂತೆ எழுந்து தன் 2 மருமகளோடும் கூட ಎರಡು ಸೊಸೆಯರೊಂದಿಗೆ தனித்திருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். ವಾಸವಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು யூதா தேசத்துக்கு திரும்பி போக ಯೂದ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವ அவர்கள் வழி நடுக்கையில், ಅವರು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர்கள் வழி நடக்கையில், ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, முதல்ல அவள் செய்தது என்ன? ಮೊದಲು ಅವರು ಏನು ಮಾಡಿದರು? தெய்வத்தை விட்டு, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು, ஆலயத்தை விட்டு, ಆಲಯವನ್ನು ಬಿಟ್ಟು, ஜெபத்திற்கு பதில் வரல, ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಬರಲಿಲ್ಲ, கர்த்தரை தேடி ஒரு நன்மை இல்ல, ಕರ್ತನ ಹುಡುಕಿ ಒಂದು ಉಪಕಾರವಿಲ್ಲ, நம்பிக்கை வீண் போனது, ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಯಿತು, நம்பிக்கை நிறைவேறவில்லை, ನನ್ನ ನಂಬಿಕೆ ನೆರವೇರಲಿಲ್ಲ அப்படின்னு சொல்லி ಹಾಗಂತ ಹೇಳಿ இந்த நம்பிக்கையை விட்டு ಈ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು தூரமாய் போனா. ದೂರವಾಗಿ ಹೋದಳು. அதுக்கு மேல உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. ಅದ ಮೇಲಿರುವ ವಾಕ್ಯಗಳು ಓದಿ ನೋಡಿರಿ. 4ನೇ ವಚನத்துல 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்கே எங்கே ಅಲ್ಲಿ மோவாப் தேசத்தில் ಮೋವಾಬ್ ದೇಶದಲ್ಲಿ ஏறக்குறைய ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 10 வருஷம் 10 ವರ್ಷ வாசம் பண்ணினார்கள். ವಾಸವಾಗಿದ್ದಳು. ಏನೋ ஆல்மோஸ்ட் 10 வருஷம் 10 ವರ್ಷ அந்நிய தேசத்தில் வாசம் பண்ணுகிறார்கள். ಅನ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರು. தேவனை விட்டு போனார்கள், ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು, ஆலயத்தை விட்டு போனார்கள், ಆಲಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು, தேவனுடைய வார்த்தையை விட்டு போனார்கள், ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು, ஊழியக்காரனை விட்டு போனார்கள், ಸೇವಕರು ಬಿಟ್ಟು தேவ சமூகத்தை விட்டு போனார்கள், ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು, தேவனுடைய ஜனத்தை விட்டு ದೇವರ போனார்கள். ಜನರು ಬಿಟ್ಟು ಹೋದರು. ಯಾಕೆ? அங்கே கஷ்டம் வந்தது. ಅಲ್ಲಿ ಕಷ್ಟ ಬಂದಿತ್ತು. தானியேலை நாம் வாசித்தோம். ದಾನಿಯೇಲನ ಓದಿದೆವು. தானியேல் சொல்லுகிறான், ದಾನಿಯೇಲ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், ನಮ್ಮ ತಂದೆಯ ಮನೆಯವರು ಪಾಪ ಮಾಡಿದೆವು. தேவன் எப்பொழுது தம் ஜனத்தை அடிப்பார்? ಯಾವಾಗ ದೇವತೆ ಜನ ಹೊಡೆಯುತ್ತಾರೋ அவருடைய அக்கிரம மிகுதியினாலே தான். ಅವರ ಅಕ್ರಮ ತುಂಬಾ சும்மா அடிப்பதற்கு ಸುಮ್ಮನೆ ಹೊಡುವುದಿಲ್ಲ. அவர் மனுஷன் அல்ல, அவர் மனுஷரಲ್ಲ, அவர் தெய்வம், அவர் ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தெய்வம் ಆ ದೇವರು நீ தப்பும் போது, ನೀ ತಪ್ಪಿ ಹೋಗುವಾಗ, நீ வழி மாறும் போது, ನೀ ದಾರಿ ತಪ್ಪುವಾಗ, நீ துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் போது, துன்மார்க்கವಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ, சீர்படுத்துவதற்காக ನಿನ್ನನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ உனக்கான நன்மைகளை எல்லாம் ಅವರೇ நிறுத்துவார். ನಿಮ್ಮ ಉಪಕಾರಗಳನ್ನು ಅವರೇ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. ಯಾಕೆ? இருள் யாருடையது? ಕತ್ತಲೆ ಯಾರದು? கேளு, ಹೇಳಿರಿ. கத்தலை யாருது? இருள் ಯಾರುடையದು? ನಿಮ್ ದೇವರದು. உங்களுடைய தேவனது. ಬೆಳಕು வெளிச்சம் யாருது? யாருடையது? நீ ಹೇಳ್ಬೇಕು ನನ್ನ ದೇವರದನ್ನ. நீங்க சொல்றது யாருடையது என்று? ரெண்டும் அவர்கிட்ட தான் இருக்குது. ಎರಡು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆ. வெளிச்சமான உன் வாழ்க்கையை திரும்பி இருளாக்குவதும் அவரே. ಬೆಳಕಾಗಿರೋ ಜೀವನ ಇಳುಕಗೊಳಿಸು ಆತನೇ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கான நன்மையை தடை செய்வதும் அவர்தான். ನಿಗ ಉಪಕಾರ ತಡೆ ಮಾಡೋದು ಅವರೇ. நீ பாவம் செஞ்சிட்டு, ನೀನು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟು, நீ மீறி நடந்துட்டு, ನೀನು ಮೀರಿ ನಡೆದುಬಿಟ್ಟು, நீ அக்கிரமம் செய்துட்டு, ನೀನು ಅಕ್ರಮವನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟು, நீ விழுந்துட்டு, ನೀನು ಬಿದ್ದುಬಿಟ್ಟು, கர்த்தரதை ಕರ್ತನದನ್ನ, ஆண்டவரே ದೇವರೇ, என் சத்துருக்கள் எனக்கு செய்தார்கள், ಶತ್ರುಗಳು ನನಗೆ
ಮಾಡಿದರು என்று சொல்லாத. ಎಂದು ಹೇಳಬೇಡ. உன் அக்கிரமத்தினாலே கர்த்தர் உன்னை கைவிட்டார். ನಿನ್ನ ಅಕ್ರಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಕರ್ತನನ್ನು ಕೈಬಿಟ್ಟರು. நன்கு வாசித்தன. ವೇದದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದರೆ ஒவ்வொன்றுக்கும் அவர்தான் காரணராயிருக்கிறார். ಅವರೇ ಕಾರಣರಾಗಿದ್ದಾರೆ. அவரೇ காரணಕರ್ತர். ಆತನೇ ಕಾರಣಕರ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದಾಗಿ நீ உன் வழியை செவைப்படுத்து. ನಿನ್ನ ದಾರಿಯನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸು. அதனால் தான் இடைவிடாமல் உன் தேவனை நம்பு. ನೀನು ಎಡೆಬಿಡದಂತೆ ನೀನು ದೇವರ ನಂಬಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நம்பிக்கை விட்டுறாத. ನೀನು ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡಬೇಡ. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ನೀನು ಅವಮಾನ ಹೊಂದಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நகோமி, ಈ ನಹೋಮಿ அவருடைய கணவர், ಅವರ ಹೆಂಡತಿ, 2 பிள்ளைங்க, 2 ಮಕ್ಕಳು. என்ன ಅರುமையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார் பாருங்க. ಎಷ್ಟು ಅದ್ಭುತವಾದ ಜೀವನ ಕೊಟ್ಟರು ನೋಡಿ. நம்ம ஊர்ல, ನಿಮ್ಮ ಊರಲ್ಲಿ, அதே ஊர்ல கர்த்தர் அவர்களுக்கு வீட்டை கொடுத்து, ಅದೇ ಮನೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು, அவர்களுக்கு இடத்தை கொடுத்திருந்தார், ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು, அவர்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்திருந்தார். ಅವರಿಗೆ ಅಗತ್ಯವಾದನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದರು. யார் செய்த பாவமோ, ಯಾರು ಮಾಡಿದ ಪಾಪವೋ, தேவ கோபம் சபையின் மேல் எழுந்தது. ದೇವ ಕೋಪ ಸಭೆ ಮೇಲೆ ಎದ್ದಿತು. ಜನಗಳು எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ಜನರೆಲ್ಲರೂ ಕಷ್ಟಪಟ್ಟರು. நகோமி குடும்பம் மாத்திரமல்ல, ನಹೋಮಿ ಕುಟುಂಬ ಮಾತ್ರವಲ್ಲ, ஒட்டுமொத்த சபையே கஷ்டத்தில் இருக்கிறது. ಪೂರ್ಣ ಸಭೆಯೇ ಕಷ್ಟದಲ್ಲಿ. ஆனாலும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ಆದರೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ನಂಬಿಕೆಗೆ நிச்சயம் பதில் உண்டு. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಉತ್ತರ ಉಂಟು. அவர்கள் ನಂಬಿ தினமும் ஜெபித்தார்கள். ದಿನವೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. ஆனால் ಇವಳು நம்பிக்கையற்று, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಂತೆ தேசத்தை விட்டு, ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು, தெய்வம் தனக்கு கொடுத்த நன்மைகளை விட்டு, ದೇವರು ಕೊಡುವ ಉಪಕಾರ ಬಿಟ್ಟು, ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು, ಆಸ್ತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು, எப்படியாகலும் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள, ಹೇಗ ಜೀವನ ರಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ, ஆகாரத்திற்காக, பிழைப்புக்காக, ಜೀವನಕ್ಕೋಸ್ಕರ ಅವಳು மோவாப் தேசத்தில் போய், ಮೋವಾಬ್ ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗಿ ಎಷ್ಟು ವರ್ಷ ಸುಮಾರು 10 ವರ್ಷ 10 ವರ್ಷ வெளிப்படுத்தல், ಪ್ರಕಟಣೆಗಳು, ಬುಕ್ ಆಫ್ ರೆವಲೇಷನ್, ಪ್ರಕಟಣೆಗಳು, ಬುಕ್ ಆಫ್ ಪ್ರಕಟಣೆ 16 அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 5 ವಚನத்தை ವಾಸಿ. 5ನೇ ವಾಕ್ಯ ನೋಡೋಣ. ಜನಾಧಿಪತಿಯಾದ ದೂತನು ಸದಾ ಇರುವಾತನೇ ಪರಿಶುದ್ಧನೇ, ನೀನು ನೀತಿ ತೀರ್ಪು ಮಾಡಿದ್ದರಲ್ಲಿ ನೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது ಆವಾಗ தண்ணீர்களின் தூதன், ನೀರಿನ ದೂತನು, இருக்கிறவரும் இருந்தவரும் ಇರುವವರು ಇದ್ದವರಾಗಿಯೂ பரிசுத்தருமாகிய தேவரே, ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರು, இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராயிருக்கிறீர். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡಿದ ನೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಿ. என்ன சொல்லுகிறா? ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? இப்படி நியாயம் தீர்க்க ನೀವು ಹೀಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡಿದರೆ ನೀವು நீதி உள்ளவராயிருக்கிறீர். ನೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಿ. கீழே வாஸ்து பாத்தீங்கன்னா, ಕೆಳಗೆ ಓದಿ ನೋಡಿದರೆ அவர் எப்படி நியாயம் தீர்த்தார்னு எழுதப்பட்டது. அவர் ಹೇಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸಿದರೆಂದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. எப்பவோ பரிசுத்தவான்களை கொன்றார்கள், ಯಾವಾಗಲೂ ಪರಿಶುದ್ಧರನ್ನು ಕೊಂದರು, அப்போஸ்தலர்களை கொன்றார்கள், ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಕೊಂದರು. தெய்வம் அதற்கு பழி தீர்க்கிறார். ದೇವರು ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அவர்கள் சிந்தின இரத்தத்தை அவர்களுக்கே குடிக்க கொடுக்கிறார். ಅವರು ಸುರಿಸಿದ ರಕ್ತವನ್ನು ಅವರಿಗೆ ಕುಡಿಯಲಿಕ್ಕೆ ಕೊಡುತ್ತಾರೆ. ಹೀಗೆ நியாயம் தீர்க்க ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡಿ நீதி உள்ளவராயிருக்கிறீர். ನೀವು ನೀತಿ ಸ್ವರೂಪರಾಗಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உனக்கு நியாயம் செய்ய மாட்டாரா? ನಿಮಗೆ ದೇವರು ನ್ಯಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன் ஓடுற? ಯಾಕೆ ಓಡುತ್ತೀಯ? ஏன் ஜெபிக்க மாட்டே? ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ? ஏன் வேத வாசிக்க மாட்டே? ಯಾಕೆ ವೇದ ಓದುವುದಿಲ್ಲ? ஏன் விசுவாசத்தை ಯಾಕೆ ವಿಶ್ವಾಸ விட்டுற? ஏன் ஆலயத்தை ಬಿಡುತ್ತೀರಾ? ஏன் ஜெப வாழ்க்கை ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವನ இருக்க ஒன்றுமில்லாமல் போகிறது? ಇರುವ ಹಾಗೆ ಏನೂ ಇಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ಅನೇಕ ಸಮಯ ಹೇಳಿದ್ದೇವೆ. நீ ஒரு நாள் ಜೆಬಿಕಾಮ விட்டு பாரு, ಒಂದು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಬಿಟ್ಟು ನೋಡು. நீ ஒரு நாள் பல்லு தேய்க்காம விட்டு பாரு, நீ ಒಂದು ಸಲ ಉಚಿತ ಬಿಟ್ಟು ನೋಡು. வியாதி வந்துருமா? ವ್ಯಾಧಿ ಬರುತ್ತಾ? ಬರಲ್ಲ. ஆனா ஒரு நாள் ஜெபிக்காம விட்டு பாரு, நீ ಒಂದು ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಬಿಟ್ಟು அதுக்கப்புறம் நீ ஜெபிக்கவே முடியாது. ಅದಾದ್ಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு நாள் மிஸ் பண்ணனா போதும், ಒಂದು ದಿನ ಮಿಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು, அடுத்த நாள் உன்னால பண்ண முடியாது. ನಂತರ ನಿಮಗೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அப்படியே நீ பண்ணாலும், ಹಾಗೂ ನೀ ಮಾಡಿದರು ஒரு நாள் முன்பு ಒಂದಿನ ಮುಂಚಿತವಾಗಿ நீ பண்ண மாதிரி பண்ண மாட்ட, நீ ಮಾಡಿ ಹಾಗೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. செகண்ட்ஸ்ல முடிஞ்சு போயிடும், ಸೆಕೆಂಡ್ಸ್ ಅಲ್ಲಿ ಮುಗಿದು ಹೋಗುತ್ತದೆ. அடுத்த நாள் ಮರುದಿನ செருப்பு போட்டுட்டு ಚಪ್ಪಲಿ ಹಾಕೊಂಡು, ஆண்டவரே ದೇವರೇ நான் போறேன், ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ, ಆಶೀರ್ವದಿಸಿ. வேற வேலை இல்ல அவருக்கு, ಬೇರೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ ಅವರಿಗೆ. டிவில ஆசீர்வதிப்பாங்க, ಟಿವಿಲಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ஆனா அவர் அப்படி அல்ல. அவர் ಹಾಗೆ ಅಲ್ಲ. தெய்வம் ದೇವರು நியாயம் தீர்க்கிற தெய்வம், ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. எப்பவோ நடந்த சம்பவத்திற்கு இப்ப நியாயம் தீர்க்கும். ಯಾವಾಗಲೋ ನಡೆದ ಘಟನೆಗೆ ಇವಾಗ ஒருவனையும் விடுகிறவர் அல்ல, ಅವರೊಬ್ಬರನ್ನು ಬಿಡುವವರಲ್ಲ. நீதி உள்ள தெய்வம் அவர், ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರು. அதனால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, ಕ್ರಿಸ್ತವ ಜೀವನವನ್ನ நீ இந்த நெகோமி போல ನೆಹೋಮಿನ ಹಾಗೆ வாழ நினைப்பாய்னா, ಜೀವಿಸಲು இந்த பூமி அவளுக்கு 10 வருடம் தான் நன்மை செய்தது. ಈ ಭೂಮಿ ಅವರಿಗೆ 10 ವರ್ಷ ಉಪಕಾರ ಮಾಡಿತು. பூமி அவளுக்கு 10 வருடம் தான் உதவி செய்தது. ಭೂಮಿ ಅವರಿಗೆ
ಅವರಿಗೆ 10 ವರ್ಷ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರು. 10வது வருடம் 10ನೇ ವರ್ಷ அவளோடு கூட போன புருஷனை முழுங்கிருச்சு. ಆತನಿಗೆ ಒಂದು ಗಂಡನ ನುಂಗಿಕೊಂಡಿತ್ತು. சரி, அவன் தான் வயசாகி போச்சு, செத்து போட்டான். ಆತನ ವಯಸ್ಸಾದ್ರೆ ಸತ್ತು ಹೋದನು ಬಿಡ್ರಿ. 2 பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சு? 2 ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾಯ್ತು? நகோமி செத்து இருக்கலாம். ನಹೋಮಿ ಸಾಯಬಹುದಾಯಿತು. ஆனா என்ன ஆனது? ಆದ್ರೆ ಏನಾಯ್ತು? நகோமி சாவல. ನಹೋಮಿ ಸಾಯಲಿಲ್ಲ. 2 பிள்ளைகள் இறந்து போனார். 2 ಮಕ್ಕಳು ತೀರಿ அந்த ಹೋದರು. குடும்பத்தில் இருந்த 3 ஆணும் இறந்து போனார். ಆ ಮನೆಯಲ್ಲಿದ್ದ 3 ಗಂಡಸರು ತೀರಿ ಹೋದರು. இப்ப ಇವಾಗ எத்தனையோ விதவைகள் கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கறாங்க. ಎಷ್ಟೋ ವಿಧವೆಯರು ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ ಕೆಲಸ வீட்ல ಮಾಡ್ತಾರೆ, வேலை பார்க்கறாங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. அன்னைக்கு ಅವತ್ತು விதவைகள்லாம் இப்படி வெளியில வர முடியாது. ವಿಧವೆಯರೆಲ್ಲ ಹೀಗೆ ಹೊರಗಡೆ ಬರುವುದು. அதனாலதான் ಅದರಿಂದಾಗಿ எலியா கிட்ட ஆண்டவர் சொன்னா, ಏಲಿಯನ ಬಳಿ ದೇವರು ಹೇಳಿದರು, எலியாவே ಎಲಿಯಾವೇ நீ இறங்கி ಇಳಿದು சாரிபாத்துக்கு போ. ಸಾರಿಬಾತಿಗೆ ಹೋಗು. சாரிபாத் என்பது ಸಾರಿಬಾತ್ ಎಂಬುದು விதவைகள் தங்கி இருக்கிற இடம். ವಿಧವೆಯರು ವಾಸವಿರುವ ಸ್ಥಳ. அவர்கள் புறம்பாக்கப்படுவார்கள். ಅವರು ಹೊರಗೆ ತಳ್ಳಲ್ಪಡ್ತಾರೆ. அவர்கள் எந்த காரியத்திலும் முன் ಅವರು வரக்கூடாது. ಯಾವ ಕಾಲ ಮುಂದೆ ಬರಬಾರದು. இவளுடைய வாழ்க்கை ಇವಾಗ ಇವರ ಜೀವನ என்னவாய் மாறினது? ಏನಾಗಿ ಬದಲಾಗಿದೆ? 10 வருடத்தில் பூஜ்யமாய் மாறினது. 10 ವರ್ಷದಲ್ಲಿ ಶೂನ್ಯ ஒரு ಬದಲಾಯಿತು. நன்மையும் அவகிட்ட இல்ல. ಒಂದು ಉಪಕಾರ ಅವರ ಬಳಿ ಇಲ್ಲ. இப்பதான் கேள்விப்படுகிறார். ಇವಾಗ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அவருடைய வாழ்க்கை சூனியமான போது, ಅವರ ಜೀವನ ಶೂನ್ಯವಾದಾಗ, இப்ப யாரோ மந்திரம் பண்ணல, ಯಾರು ಮಂತ್ರ ಮಾಡಲಿಲ್ಲ, யாரோ இவளுக்கு விரோதமாய் வரல, ಯಾರು ವಿರೋಧವಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. நீங்கள் சொல்வது போல அல்ல, ನೀವು ಹೇಳುವ ಹಾಗೆ ಅಲ್ಲ. தெய்வம் அவளுக்கு விரோதமாய் நின்றார். ದೇವರವರಿಗೆ ಅವಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதி முதலே, ಆದ್ಯದಿಂದ, ஆதியாகமத்திலிருந்து ಆದಿಕಾಂಡದಿಂದ வெளிப்படுத்தல் வரைக்கும் ಪ್ರಕಟಣೆಯವರೆಗೂ நீதிமான் துன்மார்க்கனாய் மாறும்போது, ನೀತಿವಂತ ದುರ್ಮಾರ್ಗನಾಗಿ ಬದಲಾಗುವಾಗ, தெய்வம் நிச்சயம் அந்த துன்மார்க்கனை நீதிமானாய் மாற்ற ஏதாயிலும் ஒன்றை அவன் வாழ்க்கையில் ದೇವರು செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆ ದುರ್ಮಾರ್ಗನು ನೀತಿವಂತನಾಗಿ ಬದಲಾಗಲು ಯಾವುದೇ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆதலால் ಆದ್ದರಿಂದಾಗಿ உன் நம்பிக்கை விட்டு விடாதே, ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡದೆ ಇರು. இடைவிடாமல் உன் தேவனை நம்பு. ಎಡಬಿಡದೆ ದೇವರು ನಂಬು. ஏன்? நீ நீதிமானாகவே இருக்கணும். ನೀತಿವಂತನಾಗಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நீதிமானாய் இல்லை எனில் ನೀತಿವಂತನಾಗಿದ್ರೆ மனிதன் அல்ல, ಮನುಷ್ಯನಲ್ಲ, சத்ரு அல்ல, ಶತ್ರು ಅಲ್ಲ. ஒரு நாள் தெய்வம் உனக்கு விரோதமாய் நிற்பார். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. வாழ்க்கை நெகோமியின் வாழ்க்கை போல் ஒன்றுமில்லாமல் மாறி போகும். ಜೀವನ ಹಾಗೆ ಜೀವನ ಒಂದು ಬದಲಾಗುತ್ತದೆ. ಏನು போராட்டம் உன்னுடைய வாழ்க்கையாய் மாறும். ಹೋರಾಟ ಜೀವನಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. தேவ சமூகத்துல ஒப்புரவாகி ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು இந்த நெகோமி போயிட்டா, ನಹೋಮಿ ಹೋದಳು, சபை போகல, ಸಭೆ ಹೋಗಲಿಲ್ಲ. சபை இன்னமும் அங்கே இருந்து ಸಭೆ ஜெபிக்கிறது. ಇನ್ನೂ ಅಲ್ಲಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತದೆ. ஊழியக்காரன் அங்கே ஜெபிக்கிறான். ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥನೆ வழி ಮಾಡುತ್ತಾರೆ. இருந்தது. ஆண்டவரே, தேவரே, எங்கள் தப்பிதங்களை மன்னியும், ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, எங்கள் மீறுதல்களை ನಮ್ಮ மன்னியும், ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ, நாங்கள் பாவம் செய்தோம், ನಾವು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದೆವು, எங்களுக்கு இறங்குங்க ನಮಗೆ ಇಳಿದು ಬನ್ನಿರಿ ಕರ್ತನೇ. அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. 10 வருடத்துக்கு பின்பு 10 ವರ್ಷದ ನಂತರ அவருடைய ஜெபத்திற்கு உத்தரவை கர்த்தர் கொடுத்தார். ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು அந்த ಕೊಟ್ಟರು. செய்தி ಆ ಸಂದೇಶ நெகோமியினுடைய காதுக்கு போகுது. ನಹೋಮಿಯ ಕಿವಿಗೆ ಹೋಗುತ್ತಿದೆ. நெகோமியினுடைய காதுக்கு அந்த செய்தி ನಹೋಮಿಯ ಕಿವಿಗೆ போனது. ಹೋಗುತ್ತಿದೆ. நெகோமி ನಹೋಮಿ இப்ப என்ன பண்ணா? ಇದಕ್ಕೆ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ? எழுந்தா. ಎದ್ದೇಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விழுந்தே இருப்பது நல்லதல்ல. ನೀನು ಬಿದ್ದೇ ಇರುವುದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. விழாமல் இருக்கவும் முடியாது. ಬೀಳದೇ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏதாவது ஒரு இடத்துல இந்த உலகம் உன்னை வீழ்த்து விடும். ಯಾವುದೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಲೋಕ ನಿನ್ನ ಬೀಳಿಸುತ್ತದೆ. இந்த உலகத்தின் ஆசை உன்னை வீழ்த்தும். ಈ ಲೋಕದ ಆಸೆ ಬೀಳಿಸುತ್ತದೆ. உலகத்தின் பாவம் உன்னை வீழ்த்தும். ಲೋಕದ ಆಸೆ ಬೀಳಿಸುತ್ತದೆ. உலகத்தின் இச்சைகள், ಇಚ್ಛೆಗಳು, உலகத்தின் ಕಾರ್ಯಗಳು எங்கேயாவது உன் நம்பிக்கை அது வீணாக்கி விடும். ಎಲ್ಲಾದರೂ ನಂಬಿಕೆಯನ್ನು ವ್ಯರ್ಥಗೊಳಿಸುತ್ತದೆ. விழுந்து போனா ನೀನು ಬಿದ್ದು ಹೋದರೆ நீ திரும்பಿ எழும்பு. ನೀನು ತಿರುಗಿ ಎದ್ದೇಳು. நெகோமியை போல எழும்பு. ನಹೋಮಿಯಾಗೆ ஒரு ತಿರುಗಿ ಎದ್ದೇಳು. தீர்மானத்தை எடு. ತೀರ್ಮಾನವನ್ನು இல்ல, நான் தேவனிடத்திற்கு போகிறேன். ನಾನು ಇಲ್ಲ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. இது அல்ல என்னுடைய வாழ்க்கை. ಇದಲ್ಲ ನನ್ನ ಜೀವನ. மோவாப் அல்ல என்னுடைய ದೇಶ. மோவாப்பின் தெய்வம் அல்ல என்னுடைய ದೇವರು தெய்வம். தெய்வம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ನನ್ನ ದೇವರ ಆಕಾಶದ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿದವರು. ನನ್ನ ದೇವರು என்னை அடித்தாலோ, ನನ್ನ ಹೊಡೆದರು, என்னை ಶಿಕ್ಷಿಸಿತಾಲೋ, ಶಿಕ್ಷಿಸಿದರು, என்னை அணைத்துக் ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವವರು, என்னை ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರು என்பதை மறந்து போகாதே. ಮರೆತು ಹೋಗಬೇಡಿ. நெகோமி புறப்பட்டாள். ನಹೋಮಿ ಹೊರಟಳು. எழுந்திருந்தாள். ಎದ್ದೇಳು. இடத்தை விட்டு நடக்க ಸ್ಥಳ ஆரம்பித்தாள். ಬಿಟ್ಟು ನಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಳು. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ போராட்டம் மாற வேண்டும். ನಿನ್ನ ಹೋರಾಟ ಬದಲಾಗಬೇಕಾಗಿದೆ. எப்பொழுது தூரமாய் போன ನೀನು ಇಷ್ಟು ದೂರ ಹೋದ ನೀನು, நம்பிக்கை விட்டு போன நீ, ನಂಬಿಕೆ ಬಿಟ್ಟು ಹೋದ ನೀನು, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் திரும்பும்படி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಿರುಗುವಂತೆ நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹಗೊಳಿಸುತ್ತೇವೆ. கர்த்தர் பேசுகிறார். ನಿನ್ನೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தேவனிடத்தில் திரும்பு. ದೇವರ ಬಳಿಗೆ ತಿರುಗಿರಿ. உன்னுடைய மாயமாளமான வாழ்க்கை விட்டு திரும்பு. ಬದಲಾದ ಜೀವನ ಬಿಟ್ಟು உன்னுடைய ತಿರುಗಿರಿ. அவிசுவாச வாழ்க்கை விட்டு திரும்பு. ಅವಿಶ್ವಾಸ ಜೀವನ ಬಿಟ್ಟು ತಿರುಗಿರಿ. கடமைக்கான கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டு திரும்பு. ಸದಾಚಾರ ಕ್ರಿಸ್ತವ ಜೀವನ ಬಿಟ್ಟು ತಿರುಗಿರಿ. மற்ற கிறிஸ்தவனை பார்த்து வாழ்வதை நிறுத்து. ಮತ್ತೊಬ್ಬ ಕ್ರಿಸ್ತನೋಡಿ ಜೀವನವನ್ನು தைரியமாய் சொல்லுகிறேன். தைரியವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. கிறிஸ்துவை பார்த்து வாழு. ಕ್ರಿಸ್ತವನ್ನು ನೋಡಿ ಜೀವಿಸಿ. இல்லை என்றால் நான் பேசுகிற உன் போதகரை பார்த்து வாழு. ಮಾತನಾಡುವ ಸೇವಕರು ನೋಡಿ ಬದುಕಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. போன வாரத்துல ಹೋದ ವಾರದಲ್ಲಿ வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்தது. ವಾಟ್ಸ್ಆಪ್ ಒಂದು ವಿಡಿಯೋ ಬಂದಿತ್ತು. கேரளாவுல
ಕೇರಳ ದೇಶದಲ್ಲಿ கேரளாவில் தீர்க்கதரிசிகள் நிறைஞ்சு கிடக்கிற ಕೇರಳದಲ್ಲಿ ಪ್ರವಾದಕರು ತುಂಬಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனா ஒரு புண்ணாக்கு அங்க அசைய மாட்டேன். ಅಲ್ಲಿ ಯಾವುದು ನಡೆಯುತ್ತಿಲ್ಲ. மியூசிக் இல்லைன்னா ஆவியானவரே அங்க வர மாட்டார். ಮ್ಯೂಸಿಕ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದೇ ಆತ್ಮನಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. மியூசிக்ல தான் ஆவியானவர் வந்துகிட்டு இருக்கிறார். ಮ್ಯೂಸಿಕ್ ಅಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. கனெக்ஷன் வித் மியூசிக். ಕನೆಕ್ಷನ್ ವಿತ್ ಮ್ಯೂಸಿಕ್. நாட் ஹோலி ஸ்பிரிட். ನಾಟ್ ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್. ஹalleluya. ஹalleluya. ட்ரெண்ட் மாறிடுச்சு அங்க. ಟ್ರೆಂಡ್ ಬದಲಾಗಿದೆ. ಅದ விட்டுருங்க. ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ. அங்க ಅಲ್ಲಿ நான் வேணா அந்த வீடியೋ அனுப்புறேன். ಆ ವಿಡಿಯೋ ನಿಮಗೆ ಕಳಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ಅದನ್ನ பாருங்க. ಅದನ್ನ ನೋಡಿರಿ. அவன் ಆವತ್ತನು அவ்வளவு அழகா அந்நிய பாஷை பேசுறான். ಅಷ್ಟು ಅಂದವಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எப்படி? ಹೇಗೆ? அந்நிய பாஷை பேசுறவன்லாம் கிறிஸ்தவன் நினைச்சிராங்க. ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡೋರೆಲ್ಲ ಕ್ರೈಸ್ತರು ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. அந்நிய பாஷைன்றது ಅನ್ಯ ಭಾಷೆ ಎಂಬುದು அது பாஷைகள். ಅದು ಭಾಷೆಗಳು. ஒரு வார்த்தை இல்ல. ಒಂದು ಪದವಲ್ಲ. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன். ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರುತ್ತೇನೆ. சாப்பிட கூப்பிட்டு ಊಟ ಮಾಡಕ್ಕೆ ಕರೆದಿದ್ದೀರಾ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ. கூப்பிட்டுட்டு ಕರೆದು ಬಿಟ್ಟು இப்போ உங்க வீட்டுக்கு வந்தேன். ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದೆ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಸಹೋದರಿ. பிரைஸ் லார்ட். ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. இப்போ எனக்கு தண்ணி வேணும். ಇವಾಗ ನಮಗೆ ನೀರು ಬೇಕು. பிரைஸ் லார்ட். ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. நீ என்ன தண்ணியா தருவ? ನೀವು ನೀರಾ ಕೊಡ್ತೀರಾ? திருப்பிட்டு என்ன சொல்லுவ? ತಿರ್ಗಾ ಏನು ಕೊಡ್ತೀರಾ? ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಫಸ್ಟ್. இப்போ ಇವಾಗ ತಿಂಡಿ ಕೊಡುನ್ನ. ತಿಂಡಿ ಕೊಡೋದು ಹೇಳ್ತೀವಿ. ಮುದ್ದೆ ಕೊಡುನ್ನ. ಮುದ್ದೆ ಕೊಡೋದು ಅಂತ ಹೇಳಿ. ಮುದ್ದೆಗೆ ಬದಲ ಮುದ್ದೆಗೆ ಬದಲಾಗಿ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ನೀ ತಿರುಪಿ என்ன சொல்லுவ? ನೀವು ತಿರ್ಗಾ ಏನು ಹೇಳ್ತೀರಾ? இன்னைக்கு பல போய் அந்நிய பாஷை இப்படித்தான் இருக்குது. ಅನೇಕ ಅನ್ಯ ஒரே ಭಾಷೆ. வார்த்தை. ಒಂದೇ ಪದ. ரீ பா 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 பா. ರೀ ಬಾ ಬಾ ಬಾ. ரீ பா 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 ರೀ பா. ಬಾ. சாவர வரைக்கும் அதே. ಸಾಯುವ ತನಕ ಅದೇನೆ. கொல்லாத ஆவி அது. ಅದು ತುಂಬಾ ಕೆಟ್ಟ ಆತ್ಮ. மாயமாளத்தின் ஆவி அது. ತುಂಬಾ ಮಾಯ ಮಂತ್ರ ಉಳ್ಳ ಆತ್ಮ. இந்த பாஸ்டர் அப்படித்தான் ಈ பேசுவான். ಪಾಸ್ಟ್ ಹಾಗೆ ಮಾತನಾಡ. அழகா அந்நிய பாஷை பேசுறான். ಅಂದವಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அவன் பேசுறத கேட்டனா நீ கூட ஆவில குதிச்சுடுவ. ಆತನು ಮಾತನಾಡೋರು ನೀವು ಸಹ ಗುದಿತೀರಾ. அப்படி பேசுறான். ಹಾಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. என்னடான்னு பார்த்தா ಏನಂತ ನೋಡಿದರೆ அவங்களுக்கு ஒரு கேலண்டர் கொடுத்து ಅವರಿಗೊಂದು ಕೊಟ್ಟು ಪೇಪರ್ ಕೊಟ್ಟು ಅಡ್ರೆಸ್ ತೆಗಿ ಪೆನ್ ಕೊಡು ಕತ್ತ ನೆಲ್ಲು ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವರು. ಸೊ அப்போ ಅವಾಗ அவன் அப்படி அந்நிய பாஷை பேசுறான். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கடைசியா பார்த்தா ಕೊನೆಗೆ ನೋಡಿದರೆ கடைசியில பார்த்தா ಕೊನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದರೆ அந்நிய பாஷை பேசினவருடைய ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಿದವರ ಕೈಯಲ್ಲಿ விலங்கு போட்டிருக்கிறான். ಬೇಡಿಗಳು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னடா பண்ணான்னா ಏನ ಮಾಡಿದ ನೋಡಿದರೆ கேரளாவுல வீடு வீடா போய் ಕೇರಳ ಟ್ರಿವಾಂಡ್ರಮದಲ್ಲಿ ಮನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ தீர்க்க தரிசனம் ஊழியம் செஞ்சிட்டு ಪ್ರವಾದಕ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. போய் பேசுறாரு. ಹೋಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. எல்லாரும் இங்கே கவனிங்க. ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. அவர் என்ன பண்றாரு? அவர் ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? ಸಿಸ್ಟರ್ உங்களுக்காக ஜெபம் பண்றாரு. ಸಿಸ್ಟರ್ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஐயா பாஸ்டர்னு நினைச்சிட்டு ಪಾಸ್ಟರ್ ಅಂದುಕೊಂಡು ஜெபிக்க இடம் கொடுத்தாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರು. அந்நிய பாஷை பேசுறான். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. பயங்கர வல்லமையா பேசுறான். ತುಂಬಾ ಭಕ್ತಿಯಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலன்னு பேசுறான். ಹುಟ್ಟುತ್ತಾಗಿ ಹುಟ್ಟು ಬಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமன்னு பேசுறான். ಅಧಿಕಾರವುಳ್ಳ ದೇವರ ನಾಮ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படியே நீ ஆவில நிரம்பி ஜெபம் ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ பொடக்குன்னு கழுத்துல இருக்கிற செயினை பிடிச்சிட்டு ஓடியாரான். ಸರಕದ ಕತ್ತಲಿರುವ ಸರವನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡು ಓಡೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. இப்படி ಹೀಗೆ 30 பேர்கிட்ட அடிச்சிருக்கான். 30 ಜನರ ಬಳಿ ಆತನ ಕಳ್ತನ ಮಾಡಿದ್ದಾನೆ. இப்ப மாடினா ಇವಾಗ ತಗಲಾಕೊಂಡನು. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல விலங்கு ಇವಾಗ போட்டுருக்காங்க. ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಬೇಡಿ ಹಾಕಿದ್ದಾನೆ. ஏனா போலீஸ் கேப்பான் பத்தியா? ಇವಾಗ ಪೊಲೀಸ್ ಕೇಳುತ್ತಾನಲ್ಲವಾ நீ எப்படி கொலை பண்ணன்னு டெமோ பண்றான். ಇವಾಗ ಹೇಗೆ ಕೊಲೆ ಮಾಡಿದ್ದೆ அது பாரி ಅದೇ ರೀತಿಯಾಗಿ இந்த கல்லனை ಈ ಕಳ್ಳನನ್ನ போலீஸ் ಸ್ಟೇಷನ್ல ಉட்கார வச்சு ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಕುಳ್ಳಿರಿಸಿಬಿಟ್ಟು நீ எப்படி பிரேயர் பண்ணுவன்னு டெமೋ போடுறான். ಇವಾಗ ಹೇಗೆ ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಡೆಮೋ ತೋರಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದ ಪೊಲೀಸ್காரன் தான் ರಿಲೀಸ್ பண்ணிருக்கான். ಅದನ್ನ ಪೊಲೀಸ್ ಅವರೇ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ பேசுறான். ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமம். ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அதிகாரமுள்ள நாம கையில இருக்கிற விலங்க கூட அவக்கல. ಆ ಅಧಿಕಾರನ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಬೇಡಿನೂ ಸಹ ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. அந்த அதிகாரமுள்ள நாமம் தான் ಆ ಅಧಿಕಾರ ನಾಮವೇ கையில விலங்க போட்டுருக்குது. ಕೈಯಲ್ಲಿ ಬೇಡಿ ಹಾಕಿದೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் ಈ ಕೊನೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವೆಲ್ಲವೂ வெளியில அல்ல ಹೊರಗಡೆ ಅಲ್ಲ சபைக்குள்ள நடக்கும். ಸಭೆಯ ಒಳಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. உனக்கு முன்பாய் நடக்கும். ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. வீட்ல நடக்கும். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. வாழ்க்கையில நடக்கும். ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದಾಗಿನೇ இடைவிடாமல் தேவனை ಎಡೆಬಿಡದ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನಿಟ್ಟು. ಹಲ್ಲೇಲೂಯಾ ஹல்லேலூயா ಹಲ್ಲೇಲೂಯಾ. இதல்ல கிறிஸ்தவ. ಇದೆಲ್ಲ ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನ. அப்போஸ்தலர்களை பாருங்க. ಅಪೊಸ್ತಲರನ್ನು ನೋಡಿರಿ. நான் ಅಡಿக்கடி சொல்லுகிற ಅವಾಗ ಹೇಳುವಂತ ಮಾತು நேரம் கடந்து போகிறது. ಸಮಯ ಗಡಿಸಿ ಹೋಗುತ್ತಿದೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನು எதெல்லாம் குப்பன்னு சொன்னானோ ಯಾದೆಲ್ಲ ಕುಪ್ಪ ಕಸ ಅಂತ ಹೇಳಿದನು. இன்னைக்கு சோஷியல் மீடியாவுல இருக்கிற அத்தனை ஊழியர்களுக்கு ಇವತ್ತು ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಜಾಲತಾಣದ ಎಲ್ಲ ಸೇವಕರು 98% ஊழியர்களுக்கு 98% ಸೇವಕರಿಗೆ ಇದರಲ್ಲಿ புதிய ஏற்பாட்டுல ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ முக்கிய பங்கு வகித்த ಮುಖ್ಯವಾದ ಭಾಗವನ್ನು பல ವಹಿಸಿದ நிருபங்களை எழுதின ಅನೇಕ ಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ಬರೆದಂತ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய குப்பை தான்
தான் ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಕಸವೇ இன்னைக்கு அவங்களுடைய ஊழியமாய் ಇವತ್ತು இருக்கிறது. ಅವರ ಸೇವೆಯಾಗಿ இதை ಬದಲಾಗಿದೆ. பார்த்து ಇದನ್ನ ನೋಡಿ நீயும் குப்பையா மாறுறது. ನೀನು ಕಸವಾಗಿ ಬದಲಾಗಬೇಡ. அப்போஸ்தலர்களை கவனித்து பாருங்க. ಅಪೊಸ್ತಲರನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. சிலுவையை கையில் எடுத்தார்கள், ಶಿಲುಬೆಯನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದರು, மற்றதெல்லாம் தூக்கி எறிந்தார்கள், ಬೇರೆನೆಲ್ಲ ಬಿಸಾಡಿ ಬಿಟ್ಟರು. எங்கேயும் அவர்கள் பஞ்சத்தில் மரித்து போகவில்லை, ಎಲ್ಲರೂ ಬರದಲ್ಲಿ ಸಾಯಲಿಲ್ಲ, எங்கேயும் அவர்கள் செத்து போகல. ಎಲ್ಲರೂ ಸಾಯಲಿಲ್ಲ. அப்போஸ்தலனாகிய பவுல ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನು சிரச்சேதம் பண்ணப்பட்டான். ತಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಲ್ಪಟ್ಟನು. ಆದರೂ அவனுடைய முதிர் வயதிலே தான் சிரச்சேதம் ಆತನ ವಯಸ್ಸಾದ ನಂತರವೇ ಆತನ ಸಾಯಲ್ಪಟ್ಟನು. போராட்டம் இருந்தது, ಹೋರಾಟವಿದ್ದವು, நம்பிக்கை விடவில்லை. ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. கர்த்தர் நம்பிக்கைக்குரியவர்களாய் அவர்களை ತನ್ನ விடுவித்தார். ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿ ಆತನ ಬಿಡಿಸಿದನು. நகோமி அப்படி நம்பினார், ನಹೋಮಿಯಾಗಿ ನಂಬಿದಳು, அந்த தெய்வத்தின் இடத்திற்கு ಆ திரும்பினார். ದೇವರ ಬಳಿಗೆ ತಿರುಗಿದಳು. அதிலே ஒருத்தி மாத்திரம், ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬಳು ಮಾತ್ರ அந்த நகோமியை பின்பற்றி வந்தார். ನಹೋಮಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಂದಳು. அவ பேர்ல தான் இந்த அதிகாரம் எழுதப்பட்டது. ಅವಳ ಹೆಸರಲ್ಲಿ ಅಧಿಕಾರವು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ರೂತ್ ಅಂತ ಹೇಳಿ. ரூத். ರೂತ್ அல்லேலூயா. ರೂತಳು. அவளோடு கூட ஒருத்தி இருந்தா, ಅವಳೊಂದಿಗೆ ಒಬ್ಬಳಿದ್ದಳು, சகோதரி. ಸಹೋದರಿ. அப்போ ಆಗ மாமி சொல்ற வார்த்தையை கவனிங்க. ಮಾಮಿ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. 2 மக்களே, 2 ಮಕ್ಕಳು, என் மருமகளே, ನನ್ನ ಸೊಸೆದಿರೆ, உங்க அப்பா வீட்டுக்கு போயிடுங்க. ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಮನೆಗೆ ಹೋಗಿ. உங்களுக்கெல்லாம் சின்ன வயசு, ನಿಮಗೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸು. போய் 2வது கல்யாணம் பண்ணிக்க, ಹೋಗಿ 2ನೇ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, நீங்க போய் வாழுங்க, ನೀವು ಹೋಗಿ ಜೀವಿಸಿರಿ, உங்க வாழ்க்கையை பாத்துக்கங்க, ನಿಮ್ಮ ಜೀವನ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ, ஏன் பின்னாடி வராத, ನನ್ನ ಹಿಂದೆ ಬರಬೇಡಿರಿ, நான் விதவை, ನಾನು ವಿಧವೆ, எனக்கு நீ யாரும் இல்ல, ನನಗಂತ ಯಾರಿಲ್ಲ, அதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವನ ನೋಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ இதை யோசித்த ஒரு பெண், ಇದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿದ ಒಂದು ಹೆಂಗಸು, இந்த தாய் சொல்றது கரெக்ட். ಆ ತಾಯಿ ಹೇಳುವುದು எனக்கு வாழ்க்கை இருக்கு, ನನಗೆ ಜೀವನವಿದೆ, இந்த தாயோட வாழ்க்கை முடிய போகுது, ಈ ತಾಯಿಯ ಜೀವನ ಮುಗಿಯಲಿಕ್ಕಿದೆ, இது போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ಇದು ಹೋದರೆ ನಾನೇನು அதனால ಮಾಡಲ್ಲ, எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா, ನನ್ನ ತಂದೆ ಮನೆಗೆ இல்ல ಹೋದರೆ என் வழியே நான் போயிட்டா, ನನ್ನ ದಾರಿಗೆ என் வாழ்க்கை நல்லா இருக்குமே, ನನ್ನ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ஒருத்தி திரும்பினா, ಒಬ್ಬಳು ಹಿಂದಿರುಗಿದಳು, ரூத்து சொல்றா, ರೂತ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ, நகோமி, ನಹೋಮಿ, உன்னுடைய தெய்வம், ನಿನ್ನ ದೇವರು, நான் உன்னை பின்பற்றல, ನಾನು ನಿನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಲಿಲ್ಲ, தெய்வத்தை பின்பற்றுகிறேன். ನಿನ್ನ ದೇವರು ಹಿಂಬಾಲಿಸಿ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ நான் கல்யாணம் ஆனதுல இருந்து ನನ್ನ ಮದುವೆ ಆಧಾರದಿಂದಾಗಿ உங்க தெய்வம் யார் என்பதை நான் உணர ನಿನ್ನ ஆரம்பித்தேன். ದೇವರು ಯಾರನ್ನ ತಿಳಿಸಲು ಪ್ರಾರಂಭ என் ಮಾಡಿದೆ. தெய்வங்கள் விக்கிரகங்கள், ನನ್ನ ದೇವರು உன் ವಿಗ್ರಹ, தெய்வம் ஒரே தெய்வம் ನಿನ್ನ தான். ದೇವರು ಒಂದೇ ದೇವರು, ஆனா எவ்வளவு உண்மை உள்ளவர், ಆದರೆ ಎಷ್ಟು ನಿಜಸ್ಥಿಕೆ எத்தனை ಉಳ್ಳವರು, நம்பிக்கைக்குரியவர் ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். ಎಂದು ನಾನು இந்த ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பூமியின் வாழ்க்கை அல்ல, ಈ ಭೂಮಿಯ ಜೀವನ அந்த தெய்வம் எனக்கு வேணும்னு தீர்மானித்தார். ದೇವರು ನನಗೆ ಬೇಕು ತೀರ್ಮಾನಿಸಿದ. ஆதலால் ಆದ್ದರಿಂದ அவள் அவரிடத்திற்கு வந்தாள். ಅವಳು ಅವರ ಬಳಿಗೆ அவள் ಬಂದಳು. நெகோமியை பின்பற்றி ಅವಳು வரல, ನಹೋಮಿ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರಲಿಲ್ಲ, கர்த்தரை பின்பற்றி வந்தபடியினால ಕರ್ತನ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬಂದಿರಾಗಿ அந்த ரூத்துனுடைய வாழ்க்கை கர்த்தர் நெகோமியை விட ಆ ஆசீர்வதித்தார். ರೂತಳ ಜೀವನವನ್ನು ನಹೋಮಿಯಿಂದ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ. நெகோமியினுடைய ஊருங்க, ಆ ನಹೋಮಿಯ ಊರು, நெகோமினால தானே ரூத்து வாழணும். ನಹೋಮಿಯಿಂದನೇ ರೂತು ಜೀವಿಸಬೇಕಲ್ಲ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, யாரால வாழ்க்கை மாறும்? ಯಾರಿಂದ ಜೀವನ ಬದಲಾಗಬೇಕು? நெகோமினால மாறி இருக்கணும். ನಹೋಮಿಯಿಂದ ಬದಲಾಗಬೇಕು. ஆனா வசனம், ಅದರ ವಾಕ್ಯವು, இந்த அதிகாரங்கள் முடியும் போது ಅಧಿಕಾರಗಳು ಮುಗಿಯುವಾಗ ரூத்துனால ರೂತಳಿಂದಾಗಿ நெகோமி திரும்ப நெகோமி என்று அழைக்கப்படுகிறார். ಪುನಃ ನಹೋಮಿ ಎಂದು நெகோமியே வார்த்தையை சொல்லுகிறார், ನಹೋಮಿಯನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾಳೆ, என் வாழ்க்கை மதுரம் அல்லங்க, ನನ್ನ ಮಾಕೆ ಮಧುರವಲ್ಲ, வாழ்க்கை கசப்பு, ನನ್ನ ಜೀವನ கர்த்தரை விட்டபடினால, ಕರ್ತನ ಬಿಟ್ಟದಾಗಿ, என் நம்பிக்கை விட்டபடினால, ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟದಾಗಿ, என் வாழ்க்கை கசப்பானது, ಜೀವನ ಕೈತನವಾಗಿ என்ன ಬದಲಾಯಿತು. கூப்பிடுன்னா கசப்புனே கூப்பிடு, ನನ್ನನ್ನು ಕೂರು ಕೈರೆ ಅಂತ ಕೈ ಅಂತ ಕರೀರಿ. தப்பில்ல, ತಪ್ಪಿಲ್ಲ. அந்த கசந்த வாழ்க்கையை, ಆ ಕಹಿತನ ಜೀವನವೇ ஒருத்தனுடைய நம்பிக்கை, ಒಬ್ಬರ ನಂಬಿಕೆ, அது புறதேசத்தா, ಅದು ಹೊರ ದೇಶದ, தேவனுக்கு முன்பு வரக்கூடாத ஜாதி, ದೇವರ ಮುಂದೆ ಬರದಿರದ ಜಾತಿ, வரக்கூடாத இனம், ಬರದಿರದ ಜಾತಿ, அவரை நம்பி வந்தார். ಅವರು ನಂಬಿ ಬಂದರು. கர்த்தர் அவளை கொண்டு நெகோமியை ஆசீர்வதித்து ಕರ್ತನ ಅವಳನ್ನು ನಹೋಮಿಯನ್ನು அவளுடைய ಆಶೀರ್ವದಿಸಿ கசப்பை மதுரமாய் ಅವಳ மாற்றினது ಕಹಿತನನ್ನು ಮಧುರವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿ. உண்மையானா ನಿಜವಾದರೆ இந்த 16ஆம் தேதி ಈ 16ನೇ ತಾರೀಕು கர்த்தர் உன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற ನಿಮ್ಮ வல்லவர். ಜೀವನ ದೇವರು ಮಧುರವಾಗಿ உன்னை ಬದಲಾಯಿಸಬಹುದು. கொண்டு ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡು உன் விரோதிகளுக்கு, ವಿರೋಧಿಗಳಿಗೆ, குடும்பத்திற்கு, ಕುಟುಂಬಕ್ಕೆ, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, ಸುತ್ತಿರುವವರಿಗೆ, உன் வீட்டாருக்கு, ಮನೆಯವರಿಗೆ, உன் கூட பிறப்புகளுக்கு, ಜೊತೆ ಹುಟ್ಟಿದವರಿಗೆ ரூத்தை ஆசீர்வாதமான பாத்திரமாய் பயன்படுத்துறது ರೂತನ போல ಆಶೀರ್ವಾದ ಪಾತ್ರವಾಗಿ கர்த்தர் ಉಪಯೋಗಿಸಿದಾಗ உன்னையும் ஒரு பாத்திரமாய் பயன்படுத்த ನಿನ್ನನ್ನು ಸಹ ಒಂದು ಪಾತ್ರವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು கால போல ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ நம்பிக்கையை இடைவிடாமல் இருக்க, ನಂಬಿಕೆಯನ್ನು ಎಡೆಬಿಡದಂತೆ, நம்பிக்கை விட்டு விடாமல் இருக்க, ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದಂತೆ கர்த்தரை பற்றிக்கொள்ள நான் உற்சாகம் ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವ படிட்டு ನಾವೆಲ್ಲ ಮೊಣಕಾಲು சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ விடாமல் தேவனை நம்பிக்கொண்டு, ಎಡೆಬಿಡದ ದೇವರು ನಂಬಿಕೊಂಡು, உன்னை இடைவிடாமல், ನೀನು ಎಡೆಬಿಡದಂತೆ நெகோமி அந்த ரூத்தை பார்த்து சொல்லுவாள், ನಹೋಮಿಯ ರೂತು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ,
செத்தவங்களுக்கும் ಸತ್ತವರಿಗೂ ஜீவனோடு ಜೀವ இருக்கிற ಉಳ್ಳವರಿಗೂ தயவு செய்கிற கத்தர் அவரே. ದಯವನ್ನು ತೋರಿಸುವ ದೇವರವರೇ, உனக்கு தயவு செய்வாரான ನಿನಗೆ ದಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ரூத்துக்கு தயை பாராட்டினார். ರೂತರಿಗೆ ದಯವನ್ನು ತೋರಿಸಿದರು. அந்த தயை ಆ ದಯೆ அவளுடைய வாழ்க்கையை மாற்றினது. ಅವಳ ಜೀವನ ಬದಲಾಯಿಸಿತು. நெகோமினுடைய வாழ்க்கையை மாற்றினது. ನಹೋಮನ ಜೀವನ ಬದಲಾಯಿಸಿತು. முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲು தேவ சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆண்டவரೇ இந்த காலவோளை ದೇವರೇ ಬೆಳಗಿನ நானும் ಸಮಯದಲ್ಲಿ பல நேரங்கள்ல ನಾವು ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ நம்பிக்கை விட்டு விடுகிறேன். ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ. காலவோளை உம்முடைய ಈ வசனத்தின்படி ಬೆಳೆಸ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ஊழியக்காரனை கொண்டு நீர் பேசின வார்த்தையின்படி ಸೇವಕರೊಂದಿಗೆ ನೀವು ಮಾತಾಡಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ என் நம்பிக்கை நான் விட்டு விடாமல் ನನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದಂತೆ, ஜீவனால் அல்ல ನನ್ನ ಜೀವನ ದಿನವಲ್ಲ இடைவிடாமல் ಎಡೆಬಿಡದಂತೆ மேல் நம்பிக்கையோடு ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ஒவ்வொரு நாளும் நான் ஜீவனம் பண்ண ಏನೊಂದಿಗೆ ಜೀವನದೊಂದಿಗೆ கிறிஸ்தவ வாழ்க்கையை ಮುನ್ನெடுத்து கடந்து போக ಕ್ರಿಸ್ತನ ಜೀವನ ಮುಂದೂಡಿ ನಡೆಯಲಿಕ್ಕೆ எங்களுக்கு ಕೃಪೆ ನಲ್ಗುம்படியா ನಮಗೆ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವಂತೆ ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. நம்மை ಒಪ್ಪು கொடுப்பா. ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ಕರ್ತನ ನಿಮ್ಮೊಂದಿಗಿರುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களை ಕರ್ತನ ஆசீர்வதிப்பாராக. ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. முழங்கால் படியிட்டு ಮೊಣಕಾಲು அப்படியே ஜெப நேரத்துல இருக்கு.